مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط. முதல் வணக்கம் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் பிறப்பிலே ஒரு கிறிஸ்தவன். எனக்கு இஸ்லாம் மதத்தில் அதிக நண்பர்கள் உண்டு. நான் பணிபுரிகிற கடை கூட தென்காசி மாநகரில் பிரபல ஜவுளி கடை ஹாஜி முஸ்தபாவில் பணியாற்றுகிறேன். என் சகோதரர்களை விட இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு தெரியும். நான் இப்போது கேள்விக்கு வருகிறேன். என்னை பற்றிய விமர்சனம் மற்றவர்களுக்கு சிலருக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை ஜிம்மா நேரத்தில் கடை திறந்து வியாபாரம் செய்தால் அது ஹராம் என்று சொல்லப்படுகிறது. வட்டி வாங்குவது ஹராம் என்று சொல்லப்படுகிறது. வியாபாரம் செய்வது ஹலால் என்று சொல்லப்படுகிறது. இப்போது இஸ்லாத்தின் 5 கடமைகள் இருக்கிறது. அது அச்சி செய்வது தலையாய கடமை. ஆனால் அது கலாலான காசை கொண்டுதான் அச்சி செய்ய வேண்டும், அல்லது அது அச்சி செய்ததற்கு அர்த்தம் இல்லை என்று கூறப்படுகிறது. அப்படி அச்சிக்கு செல்ல விரும்பாதவர்கள் ஏழை குமர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் அது அச்சி செய்ததற்கு சமம் என்று குறிப்பிடுகிறது. இதை பற்றி விரிவாக மதிப்புரிய ஆச்சார் அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். கேள்வி என்ன இல்லை, இதுல கொஸ்டின் என்னன்னா, இப்பொழுது ஏழை குமர்களுக்கு ஏன் அவர்கள் திருமணம் செய்து வைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது பேர் சொல்லுங்க, பேர் சொல்லிட்டீங்களா? என்னுடைய பேரு ஜேசு, ஐயாவரம் கிராமத்தை சேர்ந்தவன். அதாவது முஸ்லீம்கள் ஏழை குமர்களுக்கு ஏன் திருமணம் செய்து வைக்கவில்லை என்று அழகான கேள்வி கேட்கிறார். எங்க மார்க்க சட்டப்படி அப்படி செஞ்சு வைக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. இந்த முன்மாதிரியை உண்டாக்குனீங்கன்னா வாங்குறவன் திரும்ப போக மாட்டான். வாங்குறேன்னு சொல்றான், வாங்காதவனாக ஆண்களை மனமாற்றம் செய்யணும். நான் பெண் வீட்டை 10 காசு வாங்க மாட்டேன் என்று மனமாற்றம் செய்து திருமணம் செய்ய வைக்க சொல்லலாம் சொல்லுதே தவிர 50,000 ரூபாய் கேட்கிறானா 10 பேட்டு பிச்சை எடுக்க வேண்டியது, இந்த 50,000 ரூபாய் கொடு 1 லட்சம் பார்ப்போம். அப்ப இந்த பெருகினது காரணமே எங்க சமுதாயத்தை ஆளுக்கு ஊக்குவிச்சதான். இது கொஞ்சம் கொஞ்சம் உதவி செஞ்ச உடனே சோத்துக்கு வழி இருக்காதுங்க. நான் உடைச்சு சொல்றேன், சோத்துக்கு வழி இருக்காத ஒரு முஸ்லீம் குடும்பத்துல பெண் இருக்கும். இவன் என்ன செய்வான் தெரியுமா? 50,000 தர்றேன்ட்டு தைரியம் வாக்களிப்பான். எப்படா வாக்களிச்சு எப்படி பிச்சை எடுத்துருவான்? எவ்வளவு தைரியம் பாருங்க. 50,000 ரூபாய் தர்றாங்கிறான், சோத்துக்கு வழி இல்ல, தைரியம் 50,000 ரூபாய் தரமா 10 பவுன் நகை போடுவேங்கிறான். எந்த தைரியத்துல செய்யறான்? இவன் ஏற்றி விடுறான் ரேட்டுகளை. இவன் பிச்சைக்காரன், இவன் சொத்து வழி இல்லாம 50,000 கொடுத்தா பணக்காரன் கொடுப்பான். இது ஏன் எங்க சமுதாயத்தில் அதிகமா போச்சுன்னு கேட்ட, வேற சமுதாயத்தை விட என்ன செய்யறாங்க? குடும்பம் தான் 50,000, நீ 5 ரூபா கொடு, நீ 5 ரூபா கொடு, நீ 5 ரூபா கொடு, ஆளுக்கு 5 ரூபா கொடுப்பாங்க. அதனாலதான் ஏறினது. அதாவது இருக்கிறதுக்கு மட்டும் கொடுக்க அளவுக்கு வேற சமுதாயம் இருக்குது. வேற சமுதாயங்கள்ல எல்லாம் அவன்கிட்ட என்ன இருக்குதோ அதான் தருவான். வாங்கலாம், இதுக்கெல்லாம் பிச்சை எடுக்க முடியாது. 10,000 தருமா கேட்பான். அவன் கொடுக்க முடிஞ்சா செய்வான். ரேட்டு ஏறல. எங்க சமுதாயத்தில் ரேட்டு ஏறினது காரணமே இந்த பச்சாதாபம். நீங்க சொன்னீங்கல்ல, எதை செஞ்சு வைக்க சொல்றீங்களோ அதை கொஞ்சம் பேர் செய்யறாங்க. அது தப்பு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நீ கொடுத்து உதவுறதுனாலதான் வக்கு இல்லாதவன் வழிய போய் நான் தர்றேங்க. இல்லன்னா இல்லப்பா மட்டும் முடியாதுமா, நான் எடுக்க முடியும், எனக்கு முடியாதுமா. தன்னால குறையவாச்சு, குறைஞ்சபட்சம் கேட்கறதுக்கு சாப்பாட்டுக்கு 50 ரூபா கொடுக்க மாட்டான்ல, போட்டி குறைஞ்சு போயிடும். தன்னால 25 கொடுங்க, 10 ரூபா என்று வாங்கிறியா, ஒழிக்க முடியாட்டாலும் அது தன்னால வந்துடும். நீங்களும் அந்த அக்கிரமத்துக்கு துணை செய்யும் பொழுது நிறைய தைரியமா கொடுக்கலாம். ஒரு வழியும் இல்லாது எங்களுக்கு தெரியும். குடிசை வீடு, அதுக்கு மேய்கிறதுக்கு ஒரு காசு இல்ல. வரதட்சணை நோட் எடுத்துட்டு பள்ளியாசல் வரலாம். 50,000 ரூபாய் கேட்கறாங்க, வரதட்சணை கொடுக்கணும். தென்காசில இருந்து மெட்ராஸுக்கு வர்றான், நோட்டு தூக்கிட்டு பள்ளியாசல்ல வசூல் நடக்கும். அப்புறமேல கும்பகோணத்துக்கு போவான், தஞ்சாவூருக்கு போவான். ஒவ்வொரு 10 ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா 50,000 வசூல் பண்ணிட்டு வந்துடுறான். இந்த போக்குனாலதான் இந்த வக்கு இல்லாதவன் கூட வாக்களிக்கலாம். நாங்கள் ஒழிக்க பாடுபட்டு கொடுக்காதீங்க. வரதட்சணை கொடுக்குற கல்யாணத்துக்கு உதவியே செய்யாதீங்க. யாருக்கு உதவி செய்யுங்க? வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ண முன்வர்றான அவனை ஊக்குவிச்சு, கல்யாணம் நான் பண்றேன், அவனுக்கு வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்குனீர்களே. ஆனால் ஆம்பளைக்கு உதவி செய்யுங்க. நீ வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணு, செலவை நான் ஏத்துக்கிறேன். இப்படி ஊக்குவிக்கணும் உதவி செய்ய விரும்புகிறவர்கள். அதுவும் ஒரு கும்ப காரியம் தான். வாங்குறது தப்புங்கிற ஒரு எண்ணம் பரவும். நீங்க இந்த மாதிரி செய்ய சொன்னீங்கன்னா வாங்குறது சரிங்கிற மாதிரி போயிடும். அதனால தயவு செய்து குமருக்கு உதவி செய்யாதீங்க.
இந்த ஏழை குமர்கள் சொல்லி உதவி செஞ்சு செஞ்சு கெடுத்துறாதீங்க. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் தன்னால குறைஞ்சு போயிடும், வேற சமுதாய அளவுக்காவது வரும். 13 கூடுக்காட்டி தன்னால குறைஞ்சு போயிருங்க. நீங்க தான் போட்டி போட்டு போறீங்க. பெண்ணு வீட்டுக்காரங்க தான் போய் அநியாயத்துக்கு எடுக்கிறாங்க. 50 நான் 60 தர்றேன், நான் 70 தர்றேன். சொல்லுங்க. பேரு சரவணன், மேலாரணம். ஒரு சோறு விளம்பரம் பார்த்தேன் தென்காசியில. தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் எவனொருவன் அழிவு பாதைக்கு அழைத்து செல்கிறானோ அவன் இஸ்லாத்திற்கும் அல்லாஹ்விற்கும் விரோதமானவன் அப்படின்னு ஒரு வசனம் பார்த்தேன். அப்படி இருக்கிற பட்சத்துல பின்லேடனும் அவனது கூட்டாளிகளும், அதாவது அல் கொய்தா இயக்கம், இவங்க இஸ்லாத்திற்கு எதிரானவங்களா? இதை ஏன் கேட்கிறேன்னா, இப்ப டிசம்பர் 6க்கு ஊர்வலம் நடத்தினாங்க. அதுல பார்த்தா பின்லேடன் ஏதோ சூப்பர் ஸ்டார் லெவல்ல மார்வேஷம் எல்லாம் போட்டு பின்லேடன் வாங்க பின்லேடன் வாங்க, இப்படி இங்க உள்ள முஸ்லிம்கள் பண்றது சரியா தவறான்னு நீங்க தான் சொல்லணும். இந்த ஊர்ல பண்ணாங்களோ? ஆமா, தென்காசியில. அப்படியா? ஸ்பாட்ல தெரிஞ்சுக்கிறது தான். ஸ்பாட்ல அந்த ஊர்வலத்துக்கு என் ஆட்டோல தான் நான் தண்ணி சப்ளை பேரிச்சம்பளம் எல்லாம் கொண்டு போனேன். சரி சரி, நல்ல கணக்கு. நீங்க பதில் சொல்லணும். அதாவது இதில் 2 விஷயம் இருக்கிறது. ஒண்ணு ஒரு நபிகள் நாயகமாகவே இருந்தாலும் அவர்களை ஹீரோவா ஊர்வலம் கொண்டு போய் அப்படி காட்டுற எங்க மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு உருவப்படம் கிடையாது, உருவ சிலை கிடையாது, அவர்களை டி-ஷர்ட்ல போட்டுக்கிறது கிடையாது. அதுகளை எல்லாம் எந்த ஒரு மனிதனையும் அந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப் மாதிரி தன்மை இருக்கு பாருங்க, அதை அட்டியோடு ஒழிக்க சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படி டிசம்பர் 6 அப்படி செய்திருப்பார்களே ஆனால் அது பயங்கரமான குற்றம். ஒரு மனிதனை அப்படி எல்லாம் சித்தரிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஃபர்ஸ்ட் நான் கண்டிச்சிருக்கிறேன். அதாவது ஒரு மாநாட்டில் பின்லேடன் டி-ஷர்ட் வித்தாங்க. இது எந்த மார்க்கத்துல இருக்குது? எப்படி நீங்க இந்த டி-ஷர்ட் விற்கலாம்? வரிமுதல் பண்ணுங்க, விற்க விடல. அப்ப எதுக்குன்னு கேட்டா, அவர் எங்களுக்கு அத்தாட்சி நபிகள் நாயகம் மட்டும்தான், அதை தாண்டி யாரையும் கொண்டு நிப்பாட்ட மாட்டோம். நபிகள் நாயகத்தை டி-ஷர்ட்ல போட்டு தெரியலையே. சிலை வச்சதை எடுத்தவங்க அமெரிக்காவுல ஹைக்கு சுப்ரீம் கோர்ட்ல 10 பேருக்கு செலவு வச்சாங்க. அதுல நபிகள் நாயகம் ஒண்ணு. உலகத்துக்கே சிறந்த சட்டங்கள் வழங்கியவர்கள் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்ல அந்த சிலைகள் நிறுவனாங்க. அப்ப நபிகள் நாயகத்துக்கு எப்படி செலவு வைக்கலாம்? அவன் நல்லதுக்கு தான் வச்சான். அதை எதிர்த்து உலகம் பூரா முஸ்லிம்கள் குரல் கொடுத்து அதை அப்புறப்படுத்த வச்சாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பின்லேடன் தூக்கிக்கிட்டு கொண்டாட முடியுமா? முடியவே முடியாது. இஸ்லாமே இல்லை. முதல் வழங்கிக்கணும். 2வது, பின்லேடன் நல்லவரா கெட்டவரா என்றால், இப்ப அமெரிக்காவுடைய அந்த வர்த்தக மையம் இருக்குதுல, அது தாக்கப்பட்டது என்ற அடிப்படையில் பின்லேடன் அந்த காரியத்தை செஞ்சிருந்தார் சொன்னா அவர் இஸ்லாத்துடைய முதல் எதிரி. அந்த உலக வர்த்தக மைய தகர்ப்பதில் பின்லேடனுக்கு சம்பந்தம் இருந்தால் அவ ஏன் கேளுங்க, போர்க்களத்துல கூட அப்பாவிகளை, பெண்களை, சிறுவர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். போர்ல தர்மம் கிடையாது, வெட்டலாம் கொள்ளலாம். போர்னா தானே யுத்தம் வந்துட்டா. யுத்த களத்தில் கூட பெண்களை கொள்ளாத, மத குருமார்களை கொள்ளாத, சிறுவர்களை கொள்ளாத என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் அந்த வர்த்தக மையத்தில் இருந்தவன்லாம் யாரு? உங்களை மாதிரி என்னைய மாதிரி போய் வியாபாரம் பண்ணவன், தொழில் பண்ணவன். அவன் யார்? பயங்கரவாதிகளா அல்லது ஏதான ஒரு இயக்கத்துக்காரனாவ? அவ்வளவு வியாபாரிகள். உலகத்தில் பல நாட்டை சேர்ந்தவர்கள், இந்தியாவும் இருந்துச்சு. அந்த கட்டடத்தில் இந்தியர்களும் வியாபாரிகள் பண்ணியிருந்தாங்க. இவங்களை போய் அடிச்சு கொள்றதோ, அவங்க சொத்துக்களை நாசமாக்குறதோ, இது எப்படி எந்த இஸ்லாம் ஏத்துக்கிறோம்? கண்டிப்பா அது இஸ்லாத்துக்கு எதிரான செயல், சந்தேகம் இல்லை. ஆனால் இதை பின்லேடன் செய்தார் என்பதற்கு அமெரிக்கா கொடுத்த ஆதாரம் சரியா? இல்ல, நிச்சயமா இல்ல. ஏன் இல்லைங்கிறது கேளுங்க. பின்லேடன் இந்த காரியத்தை செய்தார்னு அடுத்த நாளே அமெரிக்கா சொல்லிருச்சு. இவ்வளவு அடுத்த நாளே சொல்ற அளவுக்கு திறமை உள்ள அமெரிக்காவுக்கு இவங்க தாக்க போறது ஏன் தெரியல? எப்படி தெரியாம போனுச்சு? அவ்வளவு பெரிய உளவுத்துறை வச்சுக்கிற ஆட்களுக்கு. தென்காசியுடைய அந்த தெருவுல ஒரு பசுமாடு போயிட்டு இருந்தா அதையும் எங்க சேட்டலைட் படம் முடிச்சு காட்டும்னு சொல்றிய, உனக்கு இது தெரியாம போச்சு. இதை முதல்ல வழங்கணும். இப்ப அமெரிக்காவே தாக்கி கொண்ட காரியம் தான் அது, நல்லா வழங்கிக்கணும். அமெரிக்காட்ட ஆதிக்கம் இருக்கிறதுனால உலகத்துக்கெல்லாம் அது பயங்காட்டி ஒரு கருத்தை சித்திரத்தை உண்டாக்கிருச்சு. இதுக்கு நான் ஆதாரங்கள் ஒண்ணுன்னா சொல்றேன். என்ன ஆதாரம்? ஃபர்ஸ்ட் அந்த உலக வர்த்தக மையத்தில் வேலை செய்தவர்கள்ல இஸ்ரவேலர்கள், யூதர்கள் மாத்திரம் 4000 பேரு அன்னைக்கு பணிக்கு போகல. 4000 பேர் அன்னைக்கு என்ன செய்யல? வேலைக்கு போகல. ஏன் அவன் மட்டும் போகல? சொல்லி வச்ச மாதிரி ஏன் போகல?
ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் மட்டும் ஏன் போகல? அப்பவே அது இஸ்ரேலுடைய வேலை. அவர்கள் இது மாதிரி செஞ்சா முஸ்லீம் மேல பழி விழுங்குறதுக்காக வேண்டி செஞ்சிருக்கிறார்கள் என்ற கருத்து அமெரிக்க பத்திரிகையில வந்துச்சு. 4000 இஸ்ரேலியர்கள் போகல, வேலைக்கு போகல யூதர்கள். இரண்டாவது, அந்த வர்த்தக மையம் தாக்கப்படுற அன்றைய தினத்தில இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவில் ஒரு பங்கனுக்கு தேதி கொடுத்திருந்தாரு. முதல் நாள் கேன்சல் பண்றாரு. அது வர்றது அந்த அமெரிக்காவுக்கு வர்ற அந்த டேட்டை முதல் நாள் அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்றாரு. அப்ப அந்த அடிப்படையிலே அவர்கள் மீது ஒரு சந்தேகம் எழுது. மூணாவது அமெரிக்காவுல போய் இப்படியெல்லாம் ஒரு டெக்னிக் பண்ணி விமானத்துல ஏறி நுழைஞ்சு ட்ரைனிங் எடுத்து இதுகளெல்லாம் செய்வதற்கு மொசாத் மாதிரியான பயங்கர திறமையான ஆள்களுக்கு தான் முடியுமே தவிர இந்த உசாமா பின் லாடன் மாதிரி ஆள்களுக்கு தான் முடியாது. ஒன்னும் சிஐஏ மாதிரியான இதுக்கு முடியும், அல்லது கேஜிபி மாதிரியான உளவுத்துறைக்கு முடியும், அல்லது FBI மாதிரியான உளவுத்துறைக்கு முடியுமே தவிர மொசாத்துக்கு முடியும், ISIக்கு முடியும், ஒசாமாவுக்குலாம் முடியாது. அந்த மாதிரியான பெரிய டெக்னிக்கான ஒரு ஆளோ அப்படியான ஆள் அவர் கிடையாது. இதுல அவ்வளவு அழகா பிளான் பண்ணி அதை செஞ்சிருக்கிறாங்க அந்த காரியத்தை. அடுத்தது என்னன்னு கேட்டா, அமெரிக்கா ஒரு ஆதாரம் வெளியிட்டுச்சு. அந்த ஆதாரத்தை யாருக்காக கொடுத்தாங்களா? நீங்க பாத்தீங்களா அந்த ஆதாரத்தை? உசாமா தான் குற்றவாளி என்பதற்கு ஆதாரம் ஒரு ஆதாரம் இல்ல. அந்த ஆதாரத்தை பிரிட்டன் பாராளுமன்றத்தில் டோனி பிளேர் தாக்கல் பண்றாரு. தாக்கல் பண்ண உடனே பிரிட்டன் பத்திரிகைகள்லாம் நார் கிழிக்குது. ஏண்டா இது ஆதாரம், இது ஆதாரம். என்ன ஆதாரம் தெரியுமா? ஒசாமா பின் லாடன் பழைய செய்திகள் எல்லாம், அவர் அங்க இருந்தாரு, ஆப்கான்ல சண்டைக்கு போனாரு, அதை செஞ்சாரு, இதை செஞ்சாருன்னு ஒரு 20 வருஷமா அவருடைய நடவடிக்கைகளை பூரா தொகுத்து இதான் ஆதாரம். இந்த காரியத்தை அவர் செஞ்சாருங்க. என்னப்பா ஆதாரம்? ஆதாரம் காட்டல. இது ஆப்கான்ல அவங்க என்ன கேட்டாங்க? ஏன்பா நாங்க தான் செஞ்சோன்னு சொல்றீங்களா உசாமா? யார் யாருக்கு ஆதாரம் கொடுக்குறீங்களா? எங்கள்கிட்ட கொண்டாந்து ஆதாரத்தை கொடுவேன், உடனே பிடிச்சு கொண்டு தரோம்னாங்கல்ல, போற தவிர்த்துக்கலாம்ல. இல்ல, புடிவாதம் முடிச்சு காட்ட முடியாது, எங்களுக்கு திருப்தி அளிச்சிருச்சு ஆதாரம் சொல்லி ஆதாரத்தை உலகத்துக்கு பொதுவாக்கல. பிரிட்டன் பாராளுமன்றத்தில் தெரியாம டோனி பிளேர் வச்சதுனால பிரிட்டன் பத்திரிகையில வெளியாகி அப்புறம் தான் நமக்கெல்லாம் தெரிய வந்துச்சு. அதுல ஒண்ணு கூட ஆதாரம் கிடையாது. இது அடிப்படையான விஷயம். அது போக ஒசாமா பின் லேடன் என்ன பண்ணிருக்காரு, இந்த அமெரிக்க போர்க்கப்பலை தாக்கி இருக்கிறார். ஒரு தடவை படகுல தற்கொலை படம் மாதிரி போய் அனுப்பி தாக்கி இருக்கிறாரு. நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாரு. அவங்க போர்க்களத்தில் அமெரிக்காவை எதிரி டிக்ளேர் பண்ணி அமெரிக்க ராணுவத்தோட மோதுறாங்க. மக்களோட நான் மோத மாட்டோம், அமெரிக்க ராணுவத்தோட மோதுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை தான்சானியாவுல கொண்டு போட்டாங்கல்ல, அமெரிக்க தூதரகத்தை வெடிச்சாங்கல்ல, நான் தாண்டாரு, நான் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. இதை நான் இல்லைன்றாரு. அதாவது இந்த போர்க்குழுகள் பொறுப்பேற்றுக் கொள்வாங்க. அது விடுதலை புலிகளா இருந்தாலும் சரி, வேற மாதிரியான ஹமாஸ் மாதிரி இயக்கங்களா இருந்தாலும் சரி, உசாமாவுடைய இயக்கமா இருந்தாலும் சரி, நாங்க தான் செஞ்சோம்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க செஞ்சேன்னு சொன்னா தான் உங்களுக்கு லாபம் இருக்கிறதுல. அதை என்னத்துக்காக செய்யறாங்களோ, நான் தான் செஞ்சேன்னு சொல்லும் பொழுதுதான் அவனுக்கு பயப்படுவாங்க எல்லாரும். விடுதலை புலி ஒரு காரியத்தை ஒரு பாம்பு அடிச்சு விட்டு நான் செஞ்சேன்னு சொல்லனா அவனுக்கு லாபம் இல்லதுல. நான் தான் செஞ்சேன்னு சொன்னா தான் அவனுக்கு எதிர்காலத்துல அதை வச்சு பேரம் பேச முடியும். அப்ப இந்த காரியத்தை நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு, சில விஷயங்களை ஒத்துக்கிட்டாரு. இது நான் செய்ய கிடையாது, இந்த அளவுக்கு நான் செய்யல, இது அப்ப அப்படின்னு ஒரு தெளிவாக பேட்டி கொடுத்தாரு. அப்ப நம்ம உசாமா மேல சுமத்தின பழி தப்புங்கிறத அமெரிக்காவுடைய மீடியாக்கள்லாம் கூட எழுதி, பிரிட்டன்ல உள்ள மீடியாக்கள்லாம் எழுதி, நாங்க கூட ஒரு தொகுப்பா ஒற்றுமைங்கிற பத்திரிகையில உலக நாடுகள் இதை பத்தி என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் தொகுத்து நம்ம எழுதியிருக்கிறோம். அதனால ஒசாமா செஞ்சு இருந்தா உண்மையா கண்டிப்பா அவர் முதல் எதிரிங்கிற சந்தேகம் இல்லை. ஆனால் ஒசாமா சில காரியங்களை பண்ணினாலே ராணுவ தளங்கள் அடிப்பாரு, அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் அடிச்சிருக்கிறார். அப்பாவிகளை அடிக்கிறது கூடாதுன்னு அவரே அந்த கொள்கையை கொண்டிருக்கிறார். அதனால செய்யறது ப்ரூவ் பண்ணப்படல. அதனால பெண்டிகளை உண்மை வர்ற வரைக்கும் பெண்டிகளை போட்ட வேண்டியதான். செஞ்சிருந்தா தப்பு. 14 பெயர் கண்ணன், ஊர் சுரண்டை. இந்த நிகழ்ச்சியில அறிமுக உரையில இஸ்லாமத்துடைய அடிப்படை விஷயங்களை பத்தி பேசினீங்க. அதுல ஒரு விஷயம், அல்லாஹ் ஒருவரே கடவுள், இஸ்லாம் தான் அதுக்குடியான வழி அப்படின்னு சொன்னீங்க. இந்த கொள்கையில நீங்க பிடிவாதமா இருக்க, எந்த அளவுக்கு செயல்படுத்தணுமோ அந்த அளவுக்கு செயல்பாடுல கொண்டு வரீங்க. அதே மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு தான் கர்த்தர் ஒருவரே கடவுள், கிறிஸ்தவம் தான் அதற்கான வழி, அதுல அவங்க பிடிவாதமா இருக்காங்க.
ஆனா இந்துக்கள் வந்து எம்மதமும் சம்மதமும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படி ரெண்டு விஷயத்திலேயே நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா உலக அளவுல எப்படி சமரசத்தை உண்டு பண்ண முடியும்? உலக மக்கள் மத்தியில எப்படி ஒற்றுமை ஏற்படுத்த முடியும்? நீங்க உங்க கொள்கையில பிடிவாதமா இருக்கிய, அவங்க கொள்கையில பிடிவாதமா இருக்கிய. இப்படி ரெண்டு வாதம் பிடிவாதமா இருக்கையில ஒரு மோதல் போக்கு உருவாகும். இப்படி இருந்தா எப்படி ஒரு சமரசத்தை உண்டு பண்ண முடியும்? அழகான கேள்வி. என்னன்னு கேளுங்களேன். இப்ப நமக்குள்ள பல பிணக்குகள் இருக்குது. சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இந்து சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படி இல்ல, ஏன்னா அவங்க தான் கரெக்ட் பிடிவாதம் நிக்கிறாங்க. முஸ்லிம்கள் அவங்க தான் சரின்னு பிடிவாதம் நிக்கிறாங்க. எப்படி ஒற்றுமை ஏற்படுங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி. முதல் விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ஒரு கொள்கையில உறுதியா நிக்கிறது வந்து எந்த காலத்திலையும் சமரசுக்கு தடையா நிக்காது. அந்த கொள்கையில் அவர் உறுதியா நிற்பது எப்ப தடையா வரும்னு கேட்டா, அடுத்த கொள்கையை பின்பற்றவங்களுக்கு தடை போடுறாருல, அப்பதான் விவகாரமா வரும். இப்ப நான் என்ன அளவுக்கு என் கொள்கையை கடைப்பிடிக்கிறதுனால எந்த ஒரு விவகாரமும் வராது. நீங்க உங்க அளவுக்கு ஒரு கொள்கையை கடைப்பிடிக்கிறதுனால எந்த விவகாரம் வராது. நான் கடைப்பிடிக்கிற நீங்க தடுக்க வந்தா விவகாரம் ஆயிரும். நீங்க கடைப்பிடிக்கும் போது நான் குறுக்க வந்தா விவகாரம் ஆயிரும். அப்ப நம்ம என்ன செஞ்சால் ஒற்றுமை ஏற்படும் கேட்டா, எல்லாரும் கொள்கையை விட்டுருங்கன்னு சொன்னா ஒற்றுமை ஏற்படாது. கொள்கையை விட்டுருங்கன்னு உண்டாக்கணும், அது ஒரு கொள்கையா போயிடும். அப்புறமேலு அப்புறம் 3 இருக்கிற 4 நிக்குமே தவிர யாரும் கொள்கையை விட்டு வரப்போறதே இல்லை. அவர்களுடைய கொள்கையில் இப்ப நான் கேட்கிறேன், இப்ப கம்யூனிசம் ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையும் இப்ப காங்கிரஸ் கொள்கையும் ஒன்னா வேற வேற கொள்கை. அவங்க 2 பேரும் வேற கொள்கை. காணும் போதெல்லாம் காங்கிரஸ் கம்யூனி அடிச்சுக்கிறவா செய்யலாம், அடிச்சுக்கிற மாட்டேங்கிறான். அவங்க கொள்கையில் அவங்க இருப்பாங்க, எங்க கொள்கை நாங்க இருப்போம். சில நேரங்களில் கூட்டணி வச்சுக்கிறான். சில நேரங்களில், பல நேரங்களில் கூட்டணி அமையாட்டா கூட சில நேரங்கள் என்ன செய்யுது, போன எலெக்ஷன்ல வந்து அதிமுகவோட கம்யூனிஸ்டும் இருந்துச்சு, காங்கிரஸ் இருந்துச்சு, தமாக இருந்துச்சு, அதெல்லாம் நீங்க பாத்தீங்க. அப்ப அந்த எல்லாம் ஒன்னா இருந்துட்டாங்க. கொள்கை வேற வேற தான். ஏன் சண்டை போடணும்னு அவசியம் இருக்குது? என்ன இது, கம்யூனிஸ்ட் இப்படிதான் இருப்பான், காங்கிரஸ் இப்படித்தான் இருப்பான். காங்கிரசுக்காரன் கொள்கையை நம்ம தடுக்க வேண்டியதில்லை, நம்ம கொள்கை அவன் தடுக்க வேண்டியதில்லைன்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டா பிரச்சனை வராது. அதே மாதிரி முஸ்லிமா இருந்துட்டு போறான், இந்து வந்து இந்துவாவே இருங்கிறான். இந்துங்கிற ஆளு அவர் கொள்கையில ஒரு பிடிவாதமா இருக்கணும். கிறிஸ்துவ கொள்கையில பிடிவாதமா இருக்கணும். எனக்கு எல்லாம் சரின்றது வந்து ஒரு கொள்கையே கிடையாது. நம்ம வந்து அறிவு கடவுள் தந்திருக்கிற, உதாரணமா ஒரு கடவுள் இல்ல பல கடவுள். ஒருத்தர் சொல்றாரு ஒரு கடவுள் சரிதான், பல கடவுள் சரிதான். எப்படி சரியா இருக்க முடியும்? ஒரு மனிதன் எப்படி ரெண்டையும் ஏத்துக்க முடியுமா? ஒருத்தர் ஒரு கடவுளுங்கிறாரு, ஒருத்தர் பல கடவுளுங்கிறாரு. ஒரு கடவுள் கரெக்ட் தான், அது பல கடவுள் கரெக்ட் தான். அது இப்ப என்ன சொல்லுவீங்க? வர என்னடா என்ன சொல்ல வர்ற நீ? உன்னை இதை சொல்லு, அது சொல்லு, இல்லன்ட்டு போ. கடவுள் இல்லங்கிறாரு, கடவுள் கரெக்ட், நீ என்ன அது கரெக்ட், நீ என்ன சொல்ற பல அது கரெக்ட், இப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்றது வந்து ஒரு கொள்கையா இருக்கும், நல்லதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி இருக்கக்கூடாது. எம்மதமும் சம்மதங்கிறது வந்து இப்படி அர்த்தம் கிடையாது. எம்மதமும் சம்மதத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அவரவர் மதத்தை பின்பற்றுவது எனக்கு சம்மதம், அதான் அதுக்கு மீனிங்கே தவிர அவர் மதத்தை நான் பின்பற்றிக்கிறேன், என் மதத்தை அவர் பின்பற்றிக்கிறோம்னா அது சண்டையை உண்டாக்குவது, சமாதத்தை உண்டாக்காது. இப்ப நான் வந்து இஸ்லாத்தை தான் எல்லாரும் பின்பற்ற நான் திணிக்க வந்தா உங்களுக்கு எனக்கு சண்டை. நீங்க இந்துவை தான் பின்பற்றணும் என்னைக்கு திணிக்க வந்தா எனக்கு உங்களுக்கு சண்டை. கிறிஸ்துவத்தை தான் பின்பற்ற அவர் திணிக்க வந்தாருன்னா சண்டை. அப்ப எம்மதமும் சம்மதத்துக்கு திணிக்கிறேன் அர்த்தம் கொடுத்தீங்கன்னு வைங்க, அது சமரசத்துக்கு பதிலாக சண்டையை உண்டாக்கிறோம். அப்ப எம்மதமும் சம்மதத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, எந்த மதத்தவர்களும் அவரவர் மதத்தை பின்பற்றினால் அது எனக்கு சம்மதமே. இப்ப என் வீட்டுக்கு ஒரு ஐயர் விருந்துக்கு வர்றாரு, நான் வந்து நல்ல பிரியாணியை சமைச்சு வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது. நான் அவரை மதிக்கணும். இவர் ஐயர், இவர் சைவம். தான் போட்டிருக்கிறோம். எதுக்கு போடுறோம்? சைவ உணவை வந்து 2 பேரும் சாப்பிடுவார்கள், அசைவ உணவு போட்டா ஒரு சாரார் தான் சாப்பிடுவாங்க. எல்லா மக்களும் சாப்பிடணுங்கிறதுக்காக நாங்க என்ன பண்றோம், நாங்களும் சைவத்தை தான் சாப்பிட போறோம். சைவ உணவு தான் இன்னைக்கு வந்து போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு. அப்ப அப்படி ஒரு மதிக்கக்கூடிய ஒரு பண்பாடு வந்துருச்சுன்னு சொன்னா சமரசம் தன்னால உண்டாயிரும். நீங்க எம்மதமும் சம்மதம் எல்லாத்தையும் ஏத்துக்க, இந்து கொள்கை முஸ்லீம் எடுத்துக்க, முஸ்லீம் கொள்கை இந்து எடுத்துக்க, கிறிஸ்துவ கொள்கை, சண்டையில முடியுமே தவிர சமாதானத்துல முடியாது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒருவருடைய கொள்கையை. சரி, முஸ்லீம் இப்படிதான் இருப்பாரு. இப்ப தீபாவளி வருதுங்க, என் வீட்டுல கீழே இந்து இருப்பாரு, நான் மேல இருப்பேன். அவர் பட்டாசு விடுவாரு, அது உண்மையில எனக்கு வந்து இந்த சவுண்ட்னால எனக்கு உடல் ஆரோக்கிய கேடு,
காது வெடிக்குது, நான் அதை கண்டுக்க கூடாது. அவங்க பண்டிகை அது, இன்னைக்கு அப்படித்தான் இருப்பாங்க. நான் இருந்து சண்டை வருது எனக்கு, நானும் போய் பட்டாசு கொடுத்து நீங்க சொல்லக்கூடாது. நான் எந்த அளவுக்கு நடந்தா போதும், அவங்க இந்து கீழே இருக்கிறாங்க, அவங்க பட்டாசு தான் கொளுத்துவாங்க, அவங்க பண்டிகை முறையில உள்ளது, அவங்க அதை செய்யறது நம்ம இப்படி தடுக்கிறது. ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு போறாங்கன்னு விட்டோம்னா எனக்கு அவருக்கு சண்டை வராது. நான் வந்துகிட்டு என்ன நான் விடுற, நீ என்னடா பட்டாசு விடல அப்படின்னு கேட்டாலும் சண்டை வரும். என்னடா பட்டாசு விடுற, இந்த நான் போய் கேட்டாலும் சண்டை வந்துடும். அப்ப ஒருத்தர் ஏற்றுக்கொண்டால் தான் சண்டை வராது. சண்டை வராம இருக்கிறதுக்கு இதான் வழி. இப்படியான ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டு வந்தா போதும். 15 வணக்கம், என்னுடைய பெயர் எஸ் முருகேச பாரதி, சொந்தலிருந்து வந்திருக்கேன். அதாவது நீங்க ஏற்கனவே உங்களுடைய அறிமுக முறையில் நிறைய விளக்கம் சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த பாரத நாட்டில் இஸ்லாம் என்பது அடிப்படையிலே தோன்றினது கிடையாது. இது பல மன்னர்கள் மூலமாகவும் பல்வேறு விதமான வழிகளிலும் இந்த நாட்டில் பரப்பப்பட்டது, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி அந்த இஸ்லாம் என்கின்ற மதத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் இந்த நம்ம நாட்டின் மீது தாய்ப்பற்று உடையவர்களாக இருக்கின்றார்களா என்கின்ற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில் முதலாக கீதாஞ்சலிக்காக நோபல் பரிசு வாங்கின ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1924 ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் ஒரு ஆங்கில பத்திரிகையில் சொல்லியிருக்காரு, இந்தியாவிற்கும் மற்ற பிற மதத்தை உடைய மற்றொரு நாட்டிற்கும் போர் ஏற்படுமே ஆனால் இங்கு உள்ள முஸ்லிம்களோ அல்லது இங்கு உள்ள கிறிஸ்தவர்களோ நிச்சயமாக இந்தியாவிற்கு சாதகமாக போர் புரிய மாட்டார்கள், இங்கு உள்ள நாடு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணமுடையவர்களாக இருக்க மாட்டார்கள் சொல்லி 1924 சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையா பொய்யா என்பது நாம சில நூல்களின் மூலமா தான் படிக்க முடியுது. ஆனா இன்றைய சம்பவங்களை நாம சில சம்பவங்களை பார்க்கும்போது இன்றைய சூழ்நிலையில ஒரு சாதாரண விளையாட்டு போட்டி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கலாம், அல்லது இந்தியாவிற்கும் ஒரு மற்றொரு நாட்டுக்கும் நடக்கலாம். ஆனால் இங்கு உள்ள சில இளைஞர்கள், நாங்கள் பார்வையிலே எங்களுக்கு சில இடங்களில் பார்க்கின்ற பொழுது எல்லா இளைஞர்களையும் சொல்ல விரும்பப்படவில்லை, சில இளைஞர்கள், அதாவது இப்பொழுது பாகிஸ்தானும் இந்தியாவும் விளையாட்டு விளையாடுகின்றன என்றால் பாகிஸ்தானில் உள்ள பவுலர் விளையாண்டு இங்கு உள்ள ஒரு இந்தியா தோற்குமே ஆனால் பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு மக்களுடைய மனநிலை மாறுகின்றது. இதற்கு என்ன காரணம்? இஸ்லாமில் இதற்கு ஏதாவது வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றதா? ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டோ அல்லது ஒரு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டால் அந்த நாட்டிற்கு, அவர்கள் வாழக்கூடிய நாட்டிற்கு நன்றியுள்ளவராக வாழ வேண்டுமா, அல்லது தான் ஏற்றுக்கொண்ட மதம் எந்த நாட்டு இருக்கின்றதோ அந்த வழிமுறைப்படி வாழ வேண்டுமா? இதற்கு தங்களது இஸ்லாமிலும் இந்த இதில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். அழகான கேள்வி. ஆனா அந்த தாகூர் சொன்ன அந்த கருத்து இருக்கு பாருங்க, 1926 சொல்றீங்களா, 24 சொல்லியிருந்தா சொல்லியிருக்க முடியாது. ஏன் சொல்லிருக்கோம்? அப்ப பாகிஸ்தான் உண்டாவல. 1924 இந்தியாவை சண்டை போடுறாருன்னா யாரோட போய் சண்டை போடும்? இந்தியாவில் பாகிஸ்தான் சேர்ந்து இருக்குது, பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்து இருக்குது. அப்ப அது அவர் பேர்ல சொன்ன ஒரு தவறான தகவலா இருக்கும். சில பத்திரிகையில பொய்யா போட்டிருப்பாங்க. நீங்க 48க்கு பிறகு சொன்னா தான் அந்த கேள்வி சரியா வரும். பாகிஸ்தானே ஒண்ணு உண்டாகலங்கும் போது அப்ப எல்லாம் இருக்கும். அண்டை நாட்டில் இருக்கிறது ரஷ்யாட்டெல்லாம் சீனாவில சண்டை போடணும். சீனாவில் சண்டை போடுத்தா முஸ்லீம் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ண போறான் அப்படி சொல்லியிருப்பாரா தாகூர்? அவர் சொல்லியிருக்க மாட்டார். இரண்டாவது, அவருடைய அந்த ஜனகணமான தேசபக்தி பாடல்ல கூட அந்த மாதிரியான குறுகிய எண்ணம் இல்லாதனால தேசிய கீதமா வச்சிருக்கிறோம். தாகூர் அப்படியான ஒரு ஆள் கிடையாது. அவர் பேரை கெடுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அது கண்டிப்பா 48க்கு முந்தி எந்த வருஷம் சொன்னாலும் சரி சான்ஸே கிடையாது. அது பொய்யா தான் இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் சரி. அடுத்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தால் முஸ்லீம்கள் முஸ்லீம் என்று அங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுவார்களே தவிர இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. இதை எதுல நீங்க பார்க்கணும் தெரியுமா? சண்டையில தான் பார்க்கணும். சண்டையில சப்போர்ட் பண்ணுவாங்க யாருக்குங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு சண்டையில சப்போர்ட் பண்ண எப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்ப அந்த போன பாகிஸ்தான் இந்தியாவுடைய போர்ல பாகிஸ்தான் தோல்வி அடைந்ததுக்கு முக்கிய காரணகர்த்தாவா இருந்தவர் யாரு? தளபதி அஷ்பகுல்லா கான். இந்த அஷ்பகுல்லா கான்கிறவர் தான் பாம கட்டிக்கிட்டு போய் பாலத்தை தகர்க்கிறார். பாலம் தகர்க்கப்பட்ட பிறகுதான் பாகிஸ்தானுக்கு படுதோல்வி அடையுது. அப்ப இந்த பாகிஸ்தான் அவர் அந்த மதத்தை அவர் பார்த்தாரா, நம்ம நாட்டுங்கிற அடிப்படையில் பார்த்து செயல்பட்டாரான்னா இப்படிதான் செயல்பட்டு இருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம், அது மாதிரி ராணுவத்துல பல ரெஜிமெண்ட்களை பிரிச்சிருப்பாங்க. கூர்கா ரெஜிமெண்ட், அது மாதிரி முஸ்லீம் ரெஜிமெண்ட் சொல்லி அப்படி அந்த உணவுல எல்லாம் உங்களுக்கு சண்டை வந்த சமயத்துல அது வரக்கூடாதுங்கிறக்காண்டி ராணுவத்துல ரெஜிமெண்ட்ஸ் பிரிச்சிருப்பாங்க. கார்கில் போர் இப்ப நடந்துச்சுல, அந்த மலையில ஏறி
அவர்களை விரட்டின ரெஜிமெண்ட் எது சொல்லுங்க சொல்லுங்க. முஸ்லீம் ரெஜிமெண்ட் தான் அனுப்புனாங்க. கார்கில் மலையில ஏறி அந்த கார்கில் யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அதிகமான உயிர் தியாகங்கள் அந்த நேரடி விரட்டி அடிச்ச கடைசி கட்டம் இருக்குது. அந்த கடைசி கட்ட யுத்தத்தில் முஸ்லீம் ரெஜிமெண்ட் தான் உச்சில ஏறுது. கார்கில் மலையில ஏறி அவர்களோட ஃபைட் பண்ணி விரட்டி அடித்து கார்கில் குன்றை கைப்பற்றியது முஸ்லீம் ரெஜிமெண்ட். அப்ப யுத்தத்தில் எப்படி நடப்பாங்கன்னு யுத்தத்தில் காட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது நடக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. கடையநல்லூர் சபீர்லா கூட இறந்து போனார். உங்க ஊர் பக்கத்துல இந்த கார்கில் போர்ல கடையநல்லூர் சபீர்லா கூட நினைஞ்சாரு, இறந்து போனாரு. திருச்சியை சேர்ந்த ஒரு அப்துல் மஜீத் இறந்து போனாரு. குன்னூரை சேர்ந்த சத்தார் இறந்து போனாரு. தமிழகத்தை சேர்ந்தவர்களே நிறைய இறந்து போனாங்க. அப்ப ராணுவத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறது 6%, இறந்தவர்கள் 20% கூட, சதவீதத்துக்கு மேல. அப்ப அவ்வளவு பேர் நாங்க ராணுவத்தில் குறைவா இருந்தும் கூட அவ்வளவு பேர் அந்த கார்கில் யுத்தத்தில் பலியா இருக்கும்போது நாங்க ஏன் மலையில ஏறிக்கிட்டு அவனோட சேர்ந்துக்க கூடாது? மலையில ஏறிக்கிட்டு அவனோட சேர்ந்துக்கிட்டே திருப்பி தடிக்க கூடாது? அப்படி செய்ய மாட்டான் முஸ்லீம். எப்படி இஸ்லாம் அவனை கட்டளை இடுதுன்னு கேட்டா, உன்னுடைய சொத்தை நீ காப்பாத்துன்னு கட்டளை இடுது. என் வீட்டையே காப்பாத்தணும் கட்டளை எடுக்கும் போது என் ஊரை நான் காப்பாத்தணும், என் மாநிலத்தை காப்பாத்தணும், என் நாட்டை காப்பாத்தணும். இது என் ப்ராப்பர்ட்டி. நம்ம அத்தனை பேருடைய சொத்து. இது அத்தனை பேருக்கு சொந்த. நான் கேட்கிறேன், ஒரு முஸ்லீம் இந்துவும் சேர்ந்து ஒரு கடை வைக்கிறாரு. அந்த கடையில ஒரு முஸ்லீம் கொள்ளையடிக்க வர்றான், நான் விடுவேனா? ஒரு முஸ்லீம் இந்துவும் சேர்ந்து ஒரு கடையை ஆரம்பிக்கிறாருங்க. அந்த கடையில கொள்ளையடிக்க வர்றவன் முஸ்லீம். நான் நம்ம அடுத்த கொள்ளையடிக்க வர்றாரு, அடிச்சு போட்டுனா நான் தருவல் நிப்பன. அப்ப அவன் அடிக்க வரும்போது பாம்பு போடட்டும்னா, தென்காசியில பாம்பு போட்டானா இந்துவா பார்த்து சாவடிக்குமா? அது எங்க உழுவாதாது? பாகிஸ்தான்காரன் பாம்பு அடிச்சான்னா அதுக்கு இந்துவா பார்த்து கரெக்டா குறி வச்சு அடிப்பான், எங்க மேல விழுவுமா இல்லையா? எப்படி ஒரு முஸ்லீம் யுத்தத்தில் ஆதரிப்பான்? எப்ப ஆதரிச்சிருக்கான் சொல்லுங்க? எந்த யுத்தத்தில் முஸ்லீம்கள் பாகிஸ்தான் நின்றாங்க? ஒரு யுத்தத்திலே நிக்கல. இதை நம்ம ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறோம். யுத்தத்தில் அப்படி தவறாக எவ்வளவு தியாகங்கள் பண்ணினாலும் அது என்னவோ எங்களுக்கு தெரியல, நாங்க மறைக்கப்படுறோங்க. ஆச்சரியமான ஒரு உண்மை அதுதாங்க. சுதந்திர போராட்டத்தில் எப்படித்தான் வெள்ளக்காரனை விரட்டுறதுல அதிகமா உயிர் தியாகம் செஞ்சது யாருன்னா, குஷ்வந்த் சிங் இல்லஸ்டேட் வீக்கில் எழுதினாரு, முஸ்லீம்கள் தான். எல்லா சமுதாயத்தை விடவும் கூடுதலாகவே அவங்க தான் தியாகம் பண்ணாங்க அப்படின்னு அவர் எழுதினாரு. ஆனா இப்ப என்ன, சுதந்திரத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியா தான் இப்ப நிலைமை ஆக்கப்பட்டு போச்சு. இப்ப ராணுவத்திலே அந்த மாதிரி யுத்தங்களையும் அப்படிலாம் வித்தியாசமா ஒரு காலத்திலேயும் இந்தியாவுக்கு ஒரு கேடு என்றால் உசுரை கொடுத்து அன்னைக்கு நாங்க வெள்ளக்காரனை எடுத்து அதிகமான பேரை உயிரை கொடுத்து காப்பாத்தி இருக்கிறோம், நாளைக்கும் காப்பாற்றுவோம். இது எங்க ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி மாதிரி எங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி. நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டா செய்யற உடைமை, இது நம்முடைய உடைமை. நம்ம உடைமையில ஒரு தம்புடைய கூட அடுத்தவன் எடுக்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது, நிரூபிச்சிருக்கிறோம் பல யுத்தங்கள்ல. அதே மாதிரி இந்தியாவுடைய ரகசியங்களை காட்டி கொடுத்தவர்கள் என்ற ஒரு லிஸ்ட் எடுத்தால் ராணுவத்தில் இருந்து காட்டி கொடுத்தவர்களில் ஒரு முஸ்லீம் இல்லை, தெரிஞ்சுக்கணும். ராணுவத்தில் இருந்து ஒரு தளபதியாக ஒரு சோல்ஜராக இருக்கக்கூடியவர்களில் ஒரு முஸ்லீமும் பாகிஸ்தானுக்கு ரகசியத்தை காட்டி கொடுக்கவில்லை. முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அம்பிட்டு பேரும் காசுக்கு வேலை பண்ணாங்க, காசுக்கு வேலை போய் காட்டி கொடுத்தாங்க. வேற வேற ராணுவத்தில் இல்ல தெருவில் இருக்கிற 4 பேர் வேலை போயிருப்பான். அதுல எடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் கம்மி, முஸ்லீம்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில இருக்கிறாங்க. ஐஎஸ்ஐக்கு உளவாளிகள் நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவன் முஸ்லீமை பிடிக்கவே மாட்டான். முஸ்லீம் விஷயம் கிடைக்காது, இவன் மேல வரைக்கும் போயிட்டு வர முடியாது இந்த நாட்டுல, இவங்களை பிடிச்சாதான் காரியம் ஆகும்னு சொல்லி நம்பூதிரி நாராயணன்ல இருந்து நீங்க போனீங்கன்னா அது வாட்டுக்கு பட்டியல் நின்றுகிட்டே போகும். ஸ்ரீ வச்சவா, நம்பூதிரி நாராயணன் இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முந்தி கூட நீங்க பேப்பர்ல பார்க்கலாம். இதுதான் நிலைமை, ஒரு காலத்துல இல்ல. சகோதரர் சொன்ன மாதிரி கிரிக்கெட் ஒரு தகவல் சொல்றாங்க. கார்கில் யுத்தத்தில் உயிர் நீத்த முஸ்லிம் வீரருக்கு கிடைத்த அரசு உதவியை இந்திய பாதுகாப்பு நிதிக்காக அந்த ராணுவ வீரரின் தந்தை அவரிடமே ஒப்படைத்து விட்டார், அரசிடமே ஒப்படைத்து விட்டார். அரசாங்கம் வச்சுக்க உதவி மகனை இறந்து விட்டு அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டாருன்னு சொல்லி இந்த கடையநல்லூர் அந்த முஸ்லிம் ராணுவ வீரருக்குள்ள சொல்றாரு. அது எழுதி தந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தெரியும் இருக்கலாம். சரி, அப்ப இது விஷயம். சகோதரர் கேட்டார்ல கிரிக்கெட் விஷயம். இந்த கிரிக்கெட் விளையாடும் பொழுது பாகிஸ்தான் ஜெயிச்ச உடனே இவன் ஆட்டம் போடுறது நடக்குது. சில கிறுக்கனும் இருக்கானு இல்லைன்னு சொல்லல, சில நீங்க சொன்ன மாதிரி சில பேர் தான் இருக்கான். அதே நேரத்தில் இந்தியா ஜெயிச்சோன்னு அதுக்கு தோத்து போனவன அவங்க மேல கோழி முட்டை எறிகிறவனு, கிரிக்கெட் மைதான கொத்தி வந்து அது பண்றவனு இருக்கத்தான் செய்யறான். ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறங்க,
இந்த விளையாட்டு தானா தேசபக்தியை தீர்மானிக்கிற அளவுகோல்? நாங்க இருக்கிற விளையாட்டுல இந்திய அணியும் இலங்கை அணியும் விளையாடும் பொழுது விளையாட்டில் எனக்கு ஒரு இலங்கை அணி மேல அபிமானம் இருக்கிற தப்பே கிடையாது. பாகிஸ்தான் மேல மதத்துக்காக இருக்கக்கூடாது. விளையாட்டுல இந்த டீம் எனக்கு பிடிக்கும். நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க புருஸ்லி படத்தை போட்டு தெரிஞ்சீங்க. எத்தனையோ இந்தியர்கள் புருஸ்லி படத்தை பனியனை போட்டு தெரிஞ்சானா இல்லையா? புருஸ்லி இந்தியனா? அவன் ஏன் உனக்கு உதாரண புருஷன்? சீனாக்காரன் எப்படி உனக்கு உதாரண புருஷனா போறான்? எத்தனையோ பேர் போனாங்க புருஸ்லியை போட்டுட்டு போனாங்க. அது தேசபக்திக்கு கேடா? அவனுக்கு புருஸ்லி பிடிச்சிருக்கு. ஜாக்கி சானுக்கு எத்தனை ரசிகர்கள் இந்த நாட்டில் இருக்காங்களே. மைக்கேல் ஜாக்சனுக்கு பின்னாடி அவன் போனாங்க. நான் கேட்கிறேன், அவன் வரும்போது பம்பாயில பால் தாக்குற வரைக்கும் போய் நின்றுகிட்டு தொட்டு பார்க்க ஆசைப்பட்டாலும் அது எதுக்கு? அவன் யாரையா உனக்கு ஹீரோவா இருக்கிற இந்த நாட்டில் ஆடுறதுக்கு ஆளுக்கு இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டா, விளையாட்டு பொழுதுபோக்குகள்ல எல்லாம் யாரை வேண்டாலும் ஆதரிக்கலாம், மதத்துக்கு ஆதரிக்க கூடாது. முஸ்லீம்ங்கிறது தான் ஆதரிச்ச தப்பு. இந்த டீம் இதுல நல்லா விளையாடுவாங்க, இந்த டீம் இது கரெக்ட். இப்ப நம்ம கரையநல்லூர் டீம் தென்காசி டீமும் சண்டை போடுது ஃபுட்பால். நான் கரையநல்லூர்காரனா இருந்துகிட்டு தென்காசி டீம் நான் சப்போர்ட் பண்ணலாம். அவர் தென்காசிக்காரா இருந்துகிட்டு பெரிய நான் ஊர் துரோகம்லாம் இது கிடையாது. ஊர் விவகாரத்துல துரோகம் செஞ்சு போயிடக்கூடாது, நாட்டு விவகாரத்தை துரோகம் செய்யக்கூடாது. சின்ன கிரிக்கெட் வீரர்கள் ஜெயிச்ச உடனே இந்தியாவுக்கு ஒரு அரை அடி இடம் கிடைச்சிருமா? இந்தியாவும் பாகிஸ்தானும் யுத்தம், கிரிக்கெட் யுத்தம் நடத்துது. தொடரே இந்தியா கைப்பற்றி போச்சு. உடனே ஒரு அரை ஏக்கர் நிலம் பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு வந்துருமா? ஒண்ணும் வராது. விளையாடுறவங்களுக்கு காசு கிடைக்கும். சரி, அவங்கள தேசத்துக்கு விளையாடுறாங்களா? சூதாட்டம் விளையாண்டுட்டு இருக்கிறான். ஜிம்பாப்வேல தோத்தான, தோக்க முடியுமா? ஜிம்பாப்வேல ஒரு கடை தோத்தான. ஏன் தோத்தான்? அதான் பந்தயம். தோக்குறியா ஜெயிச்சா எவ்வளவு கிடைக்குன்னு கேட்பான். நீ ஜெயிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 5 கோடி ரூபாய் கிடைக்கும். தோத்துக்க 10 கோடி ரூபாய் தர்றேன் என்று விளையாட்டுல என்று பேசி வைத்துக் கொண்டு பந்தயம் கட்டுவான். அவங்கள்ட்ட ஜிம்பாப்வே ஜெயிக்குது, அது ஜெயிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். தைரியமா பந்தயம் கட்டுவீங்க. 20 கோடி ரூபாய்க்கு பந்தயம் கட்டுவான். 20 கோடி ரூபாய்க்கு. ஏன்னா அவன் ஜெயிக்காத நீ ஜெயிக்குன்னு சொல்றான். ஜிம்பாப்வே போய் இந்தியா தோக்குமா? நான் 10,000 ரூபாய், நான் 10,000 ரூபாய். இவன் பேசி வச்சுட்டானே, கரெக்டா டக்குன்னு தோத்து ரன் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. இவன் ஏன் ஓடுறான்? இதை அடிச்சுட்டு ஓடுறான். ஓட தேவையில்லைன்னு நினைக்குவோம். ஓடுவான் வேணும்னு அவுட் ஆகிற போடுவான். நம்ம கூட ஓட மாட்டோம். பார்த்தாலே தெரியும், இந்த விளையாட்டை பார்த்தால இவன் காசு வாங்கிட்டு ஓடுறான். இப்ப இவனுவெல்லாம் நமக்கு தேசபக்திக்கு உதாரணமா? இந்த கிரிக்கெட் விளையாட்டுக்காரனும் எல்லாம் தேசத்தை எல்லா பேரும் எல்லா நாட்டு கிரிக்கெட் விளையாட்டுக்காரனும் சூதாட்டத்தில் பங்கெடுத்தவன். இந்தியா காரண விதிவிலக்கு இல்ல, பாகிஸ்தான் காரண விதிவிலக்கு இல்ல, ஜிம்பாப்வே காரண விதிவிலக்கு இல்ல. எல்லாம் பணத்தை பங்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீ தோக்குற, நான் இன்னைக்கு ஜெயிக்கிறேன், இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன் நீ தோக்குறேன்னு பேசி வச்சுக்கிட்டு சினிமாவுல எப்படி வில்லன் தோக்கணும் கதாநாயகன் ஜெயிக்கணும் பேசி வச்சு நடக்குதோ அந்த நாடகம் நடக்குதா? கிரிக்கெட் நடக்குதா? இதையெல்லாம் தேசபக்திக்கு அளவுகளா கொள்ளக்கூடாது. இது பாகிஸ்தான் ஜெயிச்சாலும், பாகிஸ்தான் உலக கோப்பையில போனதுல பாகிஸ்தான் தோத்துச்சு, அந்த தோல்வியை நீங்க நம்புவீங்களா? 90 ரன் எடுத்து தோத்தான நம்புற தோல்வியாது? வேணும்னு தோத்தான். ஜெயிக்குங்கிற சித்திரத்தை உண்டாக்கி விட்டு பணத்தை வாங்கிட்டு தோத்தான். இவன் போகும்போது யாரும் வாசிமாக்குறமா அடிச்சாங்க, தக்காளியும் முட்டையும் விட்டு அடிச்சாங்க. இங்க நம்ம ஆளுக்கு செய்யற மாதிரி அவனுங்க இருக்கான், இவனுங்க இருக்கான். இவனுங்களை எல்லாம் போய்கிட்டு காசுக்கு விளையாடுறவங்க எல்லாம் தேசபக்திக்கு அளவுகளாக நம்ம தப்பு. ஒரு ராணுவம் ஜெயிச்சது கொண்டாடு, ராணுவம் இருந்து பரிசு கொடு, அது பாராட்டலாம். அதான தவிர தேசத்துக்கு எதிராக போக கூடாது, போக மாட்டான். 16 16வது தான் பெண்ணுக்கு இடம் கிடைச்சு. இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் பெண் வந்திருக்காங்க. நீங்களும் வரல, ஆரம்பத்துல நாங்க ஒதுக்கல, டோக்கன் கொடுக்கும் போது வரல. என் பெயர் மேரி, சுந்தரபாண்டியபுரம். நீங்க ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தும் போது சொன்னீங்க கலர்ல வித்தியாசம் கிடையாது, பிள்ளைங்க எல்லாம் சமம் அப்படின்னு சொன்னீங்க. உலகத்துல எல்லாம் படிச்சது கடவுள் தான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பெண்கள் தொழுகை, இஸ்லாமிய பெண்கள் தொழுகை நடத்தும் போது அவங்க பறவைகள், விலங்கினங்கள் அப்படி வரைபடங்கள் போட்ட சேலையை கட்டக்கூடாது, அப்படி கட்டிட்டு தொழக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி குர்ஆன்ல இருக்குதா? அப்படி இந்துக்கள்லயும் கிடையாது, கிறிஸ்தவத்திலயும் கிடையாது. அப்படி குர்ஆன்ல இருக்குதா? அது கொஞ்சம் கொஸ்டின் சொல்லுங்க. அதாவது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் சேர்த்தே இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உருவப்படங்களை மரியாதைக்குரியதாக கருதக்கூடாது. இதுல ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டை இஸ்லாம் கடைப்பிடிக்குது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நபிகள் நாயகம் கடவுள் ஆகல. நேத்துவும் இறந்து போன ஆட்கள்லாம் கடவுளாகி போயிட்டாங்க. நபிகள் நாயகம் இன்னைக்கு வரைக்கும் உங்களை நாங்க மனிதர்னே வச்சுக்கிட்டு இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, படம் வச்சிருந்தாரு, ஒரு போட்டோ கொடுத்துட்டு போயிருந்தாருன்னு சொன்னா பாக்கெட்ல வச்சிருப்பான், அப்புறம் ஒட்டி வைப்பான்.
அப்புறம் பத்தியை கொளுத்துவான், அப்புறம் பிரேம் போடுவான், அப்புறம் சிற்பமா செய்வான், ஒரு சிலையை வைக்குவான். அது மாதிரி டெவலப் ஆகி போயிருக்கும். நபிகள் நான் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, உருவப்படங்களை தவிர்த்து விடுங்கள் அப்படின்ட்டாங்க. தொழுகிற நேரத்தில் ஆண்களும் போடக்கூடாது. சிங்கம் புலி அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா கூட்டா தொழுதுட்டு இருப்போம். முன் வரிசையில் அவர் போட்டிருப்பாரு, எனக்கு அதுலயே கவனம் போகும். சிங்க நிக்கிற மாதிரி பாக்குற மாதிரி. நான் இறைவனை தொழுகும் போது என்னுடைய கவனம் வந்து திசை திரும்பும். அதை தடுத்திருக்கிறாங்க. கவனத்தை திருப்பக்கூடிய டிசைன்கள் போட்டுக்கொண்டும் தொழக்கூடாது. தொழுகைங்கிறது ஒரு ஒன்றி போய் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதுல போய்கிட்டு நம்ம கவனத்தை திருப்புற மாதிரி டிசைன்கள் போட்ட சட்டப்படி வரியா ஒரு சைஸா போட்டு பார்க்கும்போது அப்படி முன்ன அடிக்கணும் வைங்க, பின் வரிசையில் இருக்கிறவனுக்கு எல்லாம் அதுலதான் கவனம் போகும். சட்டம் மாதிரியா இருக்க, இவன் கடவுளை பிரேயர் பண்ண மாட்டான். அதுக்காக தடை செய்யப்பட்டிருக்கே தவிர பெண்ணுக்குன்னு மட்டும் தடை செய்யப்படல. தடை ஆணுக்கும் தடைதான். அது ஒரு ஒருமுகப்பாட்டை தடுக்குதுங்கிறதுக்காக வேண்டி தொழுகை நேரத்தில் அந்த மாதிரி டிரெஸ்களை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கு. என் பெயர் தங்கம். இந்த தென்காசி அருகில் இருக்கும் அச்சம்புரை சேர்ந்தவன். முஸ்லீம் வந்து மொட்டை ஓட்டுக்கிறாங்க, தொப்பி வச்சுக்கிறாங்க. இதுக்கு விளக்கங்கள் என்ன? இது குர்ஆன்ல சொல்லப்பட்டதா? அப்படி இல்லை என்றால் ஒரு நீங்களுக்கு முஸ்லீமுக்கு என்று ஒரு வழி வகுத்துக் கொண்டதா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது மொட்டை போடுவது என்பது இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாதது. ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு பேனு சரங்கு என்று ஒருத்தர் போட்டுக்கொண்டால் தப்பு இல்லை மார்க்கத்தில். அது ஒரு ஆன்மீகரின் உயர்ந்த நிலையோ அது ஒரு பாராட்டத்தக்க நிலையான்னு கேட்டா இல்லை. ஏன் இல்லை என்றால், நபிகள் நாயகம் அவர்கள் அந்த ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுதுதான் மொட்டை அடிச்சாங்க ஒரு தடவை. மற்ற எல்லா நேரங்கள்லையும் அழகா அப்படி முடி வைத்து ஸ்டைல் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. யாருக்கு முடி இருக்கிறதோ அவள் ஸ்டைல் பண்ணி கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப முடி இருந்தா என்ன சீவி சிங்காரிச்சு அழகுபடுத்திக் கொள்ளணும். நபிகள் நாயகம் காது சோனை இந்த இது தொடுற அளவுக்கு முடி வளர்த்திருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்களே தவிர இந்த முட்டை போட்டுக்கிட்டு இருந்த மாதிரியான டைப்பு நாங்க அறியாமையில எங்க சமுதாயத்தில் உள்ள சில பேர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. குர்ஆன்லயும் மொட்டை போட சொல்லி இல்ல, நபிகள் நாயகம் மொட்டை போட சொல்லல, அதை ஊக்குவிக்கல, அதை ஆதரிக்கல, அது பெரிய ஒரு நன்மையான காரியம் என்று தூண்டல, அனுமதிச்சாங்க. தேவையா ஒரு ஆரோக்கியமா இருக்கு, அடிக்கடி சளி பிடிக்குதா, முடிய டாக்டர் இல்லாம இருக்கு சொல்றாரு, செஞ்சுக்க அனுமதி இருக்கு உனக்கு. அது இருந்தா தான் நல்லவனுக்கு அடையாளம் நினைச்சா தப்பு. அப்படி இஸ்லாம் சொல்லல, எங்களுக்கு வழங்காம இல்லாம சொல்றாங்க. தொப்பி கேட்டாரு. தொப்பியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தொப்பி இஸ்லாம் சொல்லவே இல்லை. இஸ்லாம் தொப்பி போடு, அது போடுறது உனக்கு கடமை என்று குர்ஆன்ல எந்த இடத்துலயும் தொப்பிங்கிற சொல்லே குர்ஆன்ல கிடையாது. குர்ஆன்ல தொப்பிங்கிற சொல்லே கிடையாது. நபிகள் நாயகத்தினுடைய வாயிலிருந்து இருந்து வந்த அம்புட்டு சொற்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஹதீஸ் சொல்லி ஹதீஸ்ல தொப்பிக்கு சொல்லே கிடையாது. ஹதீஸ்ல தொப்பிங்கிற சொல்லே வரல. சொல்லே இல்லைங்கும் போது எப்படி தொப்பி மார்க்கமா இருக்க முடியும்னா மார்க்கம் கிடையாது. தொப்பி எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, ஒவ்வொரு காலகட்டத்தில் உலக இஸ்லாமிய தலைமை ஒவ்வொரு நாட்டில் இருக்குங்க. ஒரு கட்டத்தில் சவுதி அரேபியா இருந்துச்சு, இன்னொரு கட்டத்தில் ஈரான் பக்கம் போனுச்சு, இன்னொரு கட்டத்தில் துருக்கிக்கு போனுச்சு. துருக்கியில இருந்த காலத்தில் அந்த தாக்கம் எங்களுக்கு வந்துருச்சு. துருக்கியில தொப்பி போடுவான். துருக்கி நாட்டு கலாச்சாரம் தொப்பி போடுவது, துருக்கி தொப்பின்னு சொல்லுவாங்க. அப்ப தொப்பி போட்டுட்டு இருக்கான நமக்கு தலைமை அவன் தானே, அவன் போடுறானே அப்படின்னு இவங்களும் போட ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் எங்களுக்கு துருக்கர்னே பேரு. பிந்தி துலுக்கன் ஆனச்சு. துலுக்கங்கிறாங்களே, அதுக்கு என்ன மீனிங் கேட்டா, ஒரு கட்டத்தில் இஸ்லாமத்துக்கு தலைமையாக துருக்கி இருந்தது. அவங்க இஸ்லாத்தை எல்லா இஸ்லாமிய நாட்டுக்கு அவங்க தலைவரா இருந்தாங்க. இப்ப துண்டு 55 சதறி போச்சு. ஒரே நாடா இருக்கும் ஹிலாபத்துன்னு சொல்லி இந்தியாவில் ஹிலாபத்து இயக்கம் நடக்கும் பொழுதெல்லாம் துருக்கியெல்லாம் எங்களுக்கு தலைமையா இருந்துச்சு. அந்த நேரத்தில் துருக்கிக்காரர்கள் என்ற பொருள் படும்படி துருக்கர்னு சொல்லி பாரதியார் சொன்னார். தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அப்படின்னு சொல்லி பாரதியார் இந்தியாக்கார ஆளு எங்களை துருக்கர். நாங்க இந்தியர்கள் தான், அவரா எங்க மேல துருக்கர் நினைஞ்சாரு, அதை திணிச்சு விட்டு போயிட்டாரு. அது மாதிரி தில்லி துருக்கர் செய்த வழக்கப்படி திக்கை வணங்கும் துருக்கர் பல இடங்கள்ல திருப்பி அவர் இந்த வார்த்தை யூஸ் பண்ணி எங்களை துருக்கனாக்கிட்டு போனது பாரதியார். அந்த மாதிரி வந்தது அந்த தொப்பிக்கு இஸ்லாத்துக்கு அவன் போட்டான்னு போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் ஏன் போட்டிருக்கிறேன் கேட்டா, முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் வர்றாங்க, அவர்கள் இஸ்லாத்துல போட்டுதான் ஆகணும்னு விளங்கிட்டு வர்றாங்க.
நான் போடாம இருந்தா திரும்பி போயிருவாங்க. இவன் தொப்பியை போடல, இவன் சொல்லி என்ன கேட்கறது, அதுக்கு போட்டுக்கு நிக்கிறான். இது ஒரு நல்லது நினைச்சுக்கலாம், நான் போடல, தொப்பி போடலன்னா இவன் தொப்பி போடாம இருக்கான், இவனுக்கு இஸ்லாமிய இவனுக்கு தெரியல அப்படின்னு போயிடக்கூடாது, மெசேஜ் போய் சேரணும் என்பதற்காக வேண்டி இந்த சொற்பொழிவுகள்ல நான் போட்டுக்கிறேனே தவிர இது இஸ்லாத்தின் அடையாளம் என்றோ இது ஒரு புனிதம் என்றோ நான் போடவில்லை. அதான் இது 18 இரண்டாவது பெண் வாங்க. சரி சார், என் பெயர் கலா, பிஏ படிச்சிருக்கேன், பாட்டாக்குச்சியூர்ல இருந்து வரேன். சார், நீங்க சொன்னீங்க பிகினிங்ல இருந்தே சொன்னீங்க குர்ஆன்ல எல்லாருமே சமம் சொன்னீங்க. ஆனா அது ஒற்றுமை வலியுறுத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு மவுண்ட் ரோட்ல எடுத்துக்கிட்டா ஒரு முஸ்லீம் இஸ்லாமியன் அவன் ஒரு பிளேட்ல சாப்பிடுறான், மாற்று மதக்காரன் இலையில சாப்பிடுறான். அப்ப நீங்களே இப்படி வேற்றுமைப்படுத்தி காட்டும் போது நாங்க எப்படி சார் உங்களோட ஐக்கியமாக முடியும்? ஒற்றுமைன்ற பேர்ல எப்படி ஐக்கியமாக முடியும்? இதான் என்னோட கேள்வி. எல்லாரும் இலையில சாப்பிடுறீங்களோ? இலையில தான் மதம் பொதுவானது. அப்படி இருக்கும்போது நாங்க இலையில சாப்பிடணும், நீங்களும் இலையில தானே சாப்பிடணும். நீங்களே வேறுபடுத்தி காட்டலாமா? அதாவது இலையில சாப்பிடுறாங்க முஸ்லீம் அல்லாதவங்க, முஸ்லீம்கள் பிளேட்ல சாப்பிடுறாங்க, அது எப்படி ஒத்துமை வரும் என்று கேட்கிறாங்க. இதுக்கு ஒத்துமைக்கு என்ன? நீங்க இலையில சாப்பிடும்போது நான் இலைய பறிச்சேனா? அப்ப பறிக்காட்டி ஒத்துமை வரும்லங்க. இதுல ஒத்துமைக்கு என்ன தடை இருக்குது? நான் தட்டுல சாப்பிடும்போது நீங்க பறிக்கல, நீங்க இலையில சாப்பிடுறவங்க இலைய எப்படி இலையில சாப்பிடுறேன்னு உங்கள்ட்ட கேட்கல, முடிஞ்சு போச்சு, ஒத்துமை தன்னால வந்துடும். இது போக இலை தட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருளாதார கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இலை சாத்தியப்படாது. தட்டுங்கிற ஒரு பிளேட் அலுமினிய தட்டு வாங்கினான்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு அவன் யூஸ் பண்ணுவான். ஒரு 6 ரூபாய்க்கு வாங்குற ஒரு தட்டை ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணான்னு சொன்னா 365 நாளைக்கு யூஸ் பண்ணான்னு சொன்னா 2 பைசா தான் ஒரு நாளைக்கு ஆகுது. 2-3 வருஷத்துக்கு கூட சில தட்டுகள்லாம் வரும். இலைன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்துக்கு தான் சாத்தியப்படும். அந்த இலைய வாங்கி ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 இலை வேணும். ஒரு இலை எவ்வளவு ரேட் இருக்கும்? இப்ப 1 ரூபாய் ஆச்சு. இலைக்கு 10 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு செலவு செஞ்சா 300 ரூபாய் ஆச்சு. வருஷத்துக்கு 3500 ரூபாய் ஆச்சு. அப்ப ஒரு 10 வருஷத்துக்குன்னா ஒரு 35,000 ரூபாய் மிச்சமாகும்ல ஒருத்தனுக்கு. பிளேட்ல சாப்பிடுறது சிக்கன் நல்லா கழுவிருங்க, சுடுதண்ணி ஊத்தி கழுவிருங்க, காசு கணக்கு பண்ணுங்களேன். சிக்கனத்துக்கு தான் நாங்க பண்றோம். வேற பிளேட் இலையெல்லாம் இப்ப இலையில போட்டாங்கன்னா தின்றுவோம். நாங்க இப்ப இலை ஹோட்டலுக்கு போறோம், பிளேட்டை கொண்டு வாங்க நாங்க கேட்கிறோம். அவன் ஹோட்டல் அவன் இலைய போடுறான், எங்க காசா போகுது, போடு இலையன்றுவோம். நாங்க செலவழிக்கும் போது வேஸ்ட் எதுக்கு? இப்ப இந்த இலைக்கு தெருவில் போட போறோம், இதுல இன்னொருத்தர் சாப்பிடுவாரா? பிளேட்னா கழுவிட்டு இன்னொருத்தர் சாப்பிடுவாரு. அதுக்காகத்தானே தவிர இலைய நாங்க ஒதுக்குறதே கிடையாது. இலைய போட்ட இப்ப இலையில எல்லாம் சாப்பிடுவாங்க, நாங்களும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். இலை தான் போட்டா எங்களுக்காக போடப்படுது, நீங்க விரும்ப மாட்டீங்கிறதுக்காக உங்களுக்கு பிளேட் தர முடியாது. அதான் அதை கொடுக்கறதுமே முஸ்லீம்கள் தானே. முஸ்லீம்களுக்கு பிளேட்ல சாப்பாடு கொடுக்கறது ஒரு இஸ்லாமியன் தானே. ஆமா, அப்படின்றப்ப எப்படி தான் நீங்க ஒற்றுமைன்னு சொல்லலாம்? இதான் ஒற்றுமை. உங்களை மதிச்சு தர்றாங்க, உங்க பிளேட்ல சாப்பிட சொல்லல பத்தியா? மற்றவங்களுக்கு நீங்க அந்த பிளேட்ல கொடுக்கலாம்ல. சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட தயார்னு சொல்லுங்க, நீங்க ஒரு ஆள் இருப்பீங்க. நாங்க இன்னைக்கே சாப்பிட மாட்டோம்னு சொல்லியிருக்கோமா? அதாவது நீங்க ஒரே ஒரு ஆளு வித்தியாசமா நிக்கிறீங்க. பெரும்பாலான மக்கள் சாப்பிடுவாங்க. இலையில சாப்பிடக்கூடியவர்கள் ஒரு ஆள் பிளேட்ல ஒரு ஆள் சாப்பிடக்கூடாது என்று கொள்கை கொண்டவர்களா இருக்கிறார்கள். தீட்டாகிவிடும், ஒருத்தன் சாப்பிட நான் எப்படி சாப்பிடுவேன் என்று நினைக்கக்கூடியவர்களை நாங்க கூப்பிடுறோம் கல்யாணத்துக்கு. அவர்கள் சாப்பிடுறாங்க, எல்லாருமே சாப்பிடுறாங்க. நீங்க பிளேட் கேட்க வேண்டியதானே? கேட்டா கொடுத்துருவாங்கல்ல, கேட்டு மறுத்தாங்களா? அப்படி இல்ல சார். அப்ப நீங்க பிளேட்ல கேட்டு தான் வாங்குறீங்களா? உங்களுக்கு கேட்காமலே தானே கொடுக்கப்படுது அதெல்லாம். இது ஆமா, பிளேட்ல சாப்பிடுவாங்க கன்ஃபார்மா எங்களுக்கு தெரியும். முஸ்லீம்கள் பிளேட்ல சாப்பிடுவாங்கன்னு கன்ஃபார்மா தெரியும். முஸ்லீம் அல்லாத மக்கள் இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொன்ன அதே மெத்தட்ல இன்னைக்கு பிரியாணி போட்டோன்னு வைங்க, முஸ்லீமுக்கு உள்ளதான் பிரியாணி தான் எல்லாரும் சாப்பிடணும். சாப்பிடுவாங்களா எல்லாரும்? நீங்க சாப்பிடணும்னு கேட்டா எல்லாரும் சாப்பிடுவாங்களா? அது செஞ்சா ஒத்துக்கு எல்லாரும் கேட்கிறேன். நீங்க தானே சாப்பிடுவீங்க? எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க, எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. நீங்க சும்மா சொல்லக்கூடாது, அதாவது உண்மையே சொல்லணும். அவர் எழுதி தர்றாரு, எங்களுக்கு இலைதான் வேணும்னு கேட்கிறாங்களாம், அதனாலதான் இலைய போடுறாரு. இல்ல, இங்க கூட இப்ப முஸ்லீம் அல்லாத நம்ம சகோதரர்களுக்கு இலை தான் பரிமாறப்படும். இப்ப உணவு கூட நீ அவங்களுக்கு பிளேட் கொடுத்துருங்க, பிளேட் வாங்கி தந்துடுறோம். பிளேட் 19 19
இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம். இஸ்லாம் என்பது குறிப்பிட்ட மொழியினருக்கோ, பகுதியினருக்கோ, குலத்தினருக்கோ, நிறத்தினருக்கோ அல்லது ஒரு இடத்துல உள்ளவங்களுக்கு மட்டுமோ முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டமாகும். யாருக்கும் தனிப்பட்ட சொந்தம் இல்லை. ஆனா எல்லாருக்கும் ஒரே விதமான குரான் தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் அப்படித்தான் இருக்கு, ஈரான்ல இருக்கவங்களுக்கும் அப்படித்தான் இருக்கு, எல்லா பக்கமும் அப்படித்தான் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் இந்த குரான்ல ஒரே சட்டத்திட்டம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்தியாவில் இருக்க இஸ்லாமியருக்கு மட்டும் வாழ்க்கை நடைமுறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல விதிவிலக்கு இருக்கு. அது எப்படி இவங்களுக்கு கிடைச்சிருக்கும்? ஏதாவது விசேஷமா பிரார்த்தனை பண்ணாங்களா, இல்ல நேர்த்திக்கடன் செஞ்சாங்களா? பொது சிவில் சட்டத்தை கேட்கறீங்களோ? ஆமா. இதை எதை கேட்கறீங்க? இந்த அதாவது ஒரு ஆளு எத்தனை திருமணம் வேணாலும் முடிச்சுக்கலாம், தலாக் பண்ணலாம், அப்படிங்கிற ஒரு விசேஷ சட்டம் இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரார்த்தனையில இல்ல நேர்த்திக்கடத்துல கிடைச்சது. இப்ப நீங்க சொல்றீங்க எல்லாம் தப்பு தான், இது ரைட் தான், இது அப்படித்தான், இப்படிதான் கருத்தரங்கத்துல நம்ம ஒரு கருத்து சொல்றோம். இது தென்காசி ஜமாத்துல இருந்து நடத்துறதுனால இந்த ஜமாத்துல இருந்து நம்ம இஸ்லாமியருக்கு எந்த ஒரு விதி விலக்கோ அல்லது விதியோ தேவையில்லைன்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தை பொறுத்த அளவுல ஒரு தீர்மானமா கொண்டு வரலாமா? அதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்களா? அதான் என்னுடைய கேள்வி. எப்படி கொண்டு வரணுங்கறியா? இஸ்லாமியருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் வேணும். ஆமா. இதுல அவர் என்ன கேட்கிறாருன்னா, நம்ம நாட்டுல முஸ்லீம் தனியார் சட்டம் ஒண்ணு இருக்கு, சிவில் சட்டம், முஸ்லீம் பர்சனல் லா. அதாவது ஒரு திருமண சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு இருந்தா கோர்ட்டுக்கு போனா முஸ்லீமா என்று எங்கள்கிட்ட கேட்பாங்க. ஆமான்னு சொன்னா எங்களுக்கு இஸ்லாமிய சட்டப்படி தீர்ப்பளிச்சிருவாங்க. மற்றவங்க போனாங்கன்னா இந்துவோ, கிறிஸ்தவரோ, சீக்கியரோ, புத்தரோ, ஜெயினரோ யாரு போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு சட்டப்படி தீர்ப்பளிப்பாங்க. முஸ்லீமுக்கு மட்டும் தனி சட்டம். இது என்ன வரம் வாங்கிட்டு வந்தீங்களா, எப்படி உங்களுக்கு கிடைச்சிங்கிறது அவருடைய கேள்வி. முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, தனிச்சட்டம் என்பது முஸ்லீமுக்கு மட்டும் கிடையாது. இதை விளங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் பர்சனல்லா இருக்குதுல, எல்லா மதத்துக்குமே இந்தியாவுல பர்சனல்லா இருக்குது. இந்துக்களுக்கு சில விஷயங்கள்ல இந்து படிதான் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது, முஸ்லீமுக்கு சில விஷயங்கள்ல முஸ்லீம் படிதான் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது. இப்படி எல்லா மதத்தவர்களுக்கும் உதாரணமா எடுத்துக்கிறாங்களா, இந்த சபை இருக்குது, நீங்க உள்ள வர்றீங்க, வரும் பொழுது ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய கத்தியை கொண்டு வர்றீங்க. கத்தியை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, அம்மாடி எதுக்கோட நோக்கமாவது தெரியுதுன்னு சொல்லிட்டு உள்ள விட மாட்டாங்க, இல்ல கத்தியை வாங்கிடுவாங்க இல்லையா? இவ பிரதமரை சந்திக்க நம்ம போறோம், வாஜ்பாய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கத்தியோட போனா உள்ள விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஒரு சீக்கியர் போறாரு, கத்தியோட போனா உள்ள விட்டுருவாங்க. ஏன் விடுவாங்கன்னு கேட்டா, இந்தியாவுடைய அரசியல் சாசனம் எழுதி வச்சிருக்குது, கிருபான், கிருபான் கத்தி, கத்தி வைத்துக் கொள்வது சீக்கியர்களின் மத சின்னம், அதை யாரும் இந்த தடுக்க முடியாது. கோர்ட்டுக்கும் கத்தி வச்சுட்டு வருவாங்க, கோர்ட்டை கேட்காது, ஏன்னா அவங்களுக்கு சட்டத்தில் கொடுத்தாச்சு. அவன் அப்படி வருவது, ராணுவத்தில் இருப்பாங்க, தலைப்பாவோட தான் இருப்பாங்க. ராணுவத்தில் என்ன செய்யணும், கேப்பு தான் போடணும். ராணுவத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சீக்கியர்களுக்கு அது கிடையாது. தளபதியாக வருவாரு, அவரு சீக்கியர்களாக தான் இருப்பாரு, அதை மாத்திக்கிறவே மாட்டாரு. ஏன் அப்படி அதை கொடுக்குது? ஒரு முஸ்லீமும் கூட அது கொடுக்கப்படல, ராணுவத்தில் வேற யாருக்கும் கொடுக்கப்படல, அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்துக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுக்கு தனியாக சில சட்டங்கள். எப்படி சட்டம்? இப்ப கூட்டு குடும்பம் பிரிக்காம இருக்கிறோம், அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து கூட்டா இருக்கிறோம். ஒரு முஸ்லீம்ல ஒரு கூட்டு குடும்பம், இந்துவுல கூட்டு குடும்பம். இந்து கூட்டு குடும்பத்துக்கு வரி விலக்கு இருக்குது, முஸ்லீம் கூட்டு குடும்பத்துக்கு இல்ல. இந்த நாட்டில் இன்னைக்கு உள்ள சட்டத்தை சொல்றேன். அதுக்காக இந்துக்கள் கூட்டு குடும்பமா ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க, வரி விலக்கு தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி. அப்ப கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வரி விலக்கு, முஸ்லீமுக்கும் மற்றவங்களுக்கும் இல்லைன்னு சொல்வது இந்துக்களுக்கு மட்டும் உள்ள சட்டம். அந்த சட்டம் எங்களுக்கு தரப்படல, உங்களுக்கு இந்துக்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி யாரு பெற்ற பிள்ளையவோ எடுத்து வளர்த்து வளர்ப்பு பிள்ளைன்னு எடுத்துக்கிறோம். முஸ்லீம் அப்படி எடுத்தானா செல்லாது, நீ எப்படி எடுக்கிறேன்னு கேட்டுருவாங்க. இந்துக்களுக்கு மட்டும்தான் அதுக்கு அனுமதி. இந்த நாட்டில் சுவீகாரம் முஸ்லீம் எடுத்தால் செல்லாது, கிறிஸ்தவன் எடுத்தால் செல்லாது, இந்து எடுத்தால் மட்டும்தான் செல்லும். சுவீகாரம் சொல்லி யார் பெற்ற பிள்ளை வாரிசு நீங்க ஆக்கி உங்க சொத்து அந்த பிள்ளை கொடுக்க முடியும். நான் ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தால் நான் செத்த பிறகு அந்த சொத்து அந்த பிள்ளை கிடைக்காது, என் அண்ணன் தம்பிக்கு தான் கிடைக்கும்.
முன்னொருத்தன் பிள்ளை எப்படி உன் பிள்ளையா வருவான்னு தான் கேட்கீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா. ஏன்னா இந்து பர்சனல் அப்படி இருக்குது. வளர்ப்பு மகன் என்பது இந்துக்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கே தவிர வேற யாருக்கும் அனுமதிக்கப்படல. அந்த மாதிரி முஸ்லீம் கொஞ்சம் எதுக்குன்னு கேட்டா பொதுவான சட்டத்தை போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு நாள் அப்படி கொடுக்கணும். அப்பதான் எல்லாரும் மனநிறைவு அடைவாங்க. இந்த 4 விஷயத்துல உன் இஷ்டப்படி நடந்துக்க, நீ இந்த நாள்ல உன் இஷ்டப்படி நடந்துக்க, நீ இந்த நாள்ல உன் இஷ்டப்படி நடந்துக்கும் போது சரி நம்ம மதத்தை பின்பற்ற நமக்கு அனுமதி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைவு வரும். அதுக்காக அந்த காலத்துல ஆலோசனை பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. பொதுவா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் போடவே இல்லை. 4 விஷயத்தை பிரிச்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு கொடுத்தது என்ன, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேற சமுதாயத்தோட சம்பந்தப்பட்டது எங்களுக்குள்ள உள்ளது, உங்க மார்க்கப்படி செஞ்சுக்கிறது. சொத்து உரிமையை உங்க மார்க்கப்படி செஞ்சுக்கிறீங்க. என்னுடைய சொத்தை எப்படி பிரிக்கணும்னு சொல்லி இந்தியா உத்தரவு போட இயலாது. இந்தியாவோட அரசியல் சட்டம் எங்க மார்க்கத்துல என்ன சட்டம் இருக்குதோ அதன்படிதான் கோர்ட்ல தீர்ப்பு தருவாங்க. நான் செத்தனா என் சொத்தை என் மகனுக்கு எவ்வளவு, என்னுடைய மகளுக்கு எவ்வளவு, அண்ணனுக்கு எவ்வளவு, தம்பிக்கு எவ்வளவு, நான் மற்றவங்களுடைய சட்டப்படி எனக்கு தீர்ப்பளிக்கப்படாது. முஸ்லீம் சட்டப்படி தான் தீர்ப்பளிக்கப்படும். வக்ஃபு விஷயம் இருக்குது. வக்ஃபு கொண்டு நான் வக்ஃபு சொத்துக்களை அறநிலையத்துறைக்கு, முஸ்லீம் அறநிலையத்துறை தான் வக்ஃபுங்கிறது. நான் தர்மம் செய்கிறேன், அதை இஸ்லாம் சொன்ன வழியில தான் தர்மம் செய்யணும். அறம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது. இப்படியான ஒரு 4 விஷயத்துல எங்களுக்கு இருக்குது. அப்ப இதுல காழ்ப்புணர்வு கொள்றதுக்கு எந்த இடமும் இல்ல. இந்த நாங்க எங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வகுப்பு கலவரமோ உங்களோட உள்ள பிரச்சனைகள் எதுவும் வரப்போவதில்லை. எங்களுக்குள்ள உள்ள விஷயங்கள் நாங்க கொண்டு போயிட்டு இருக்கும் போது இதுல சண்டை சச்சரவுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. விளைவிக்கணும் முதல்ல. அடுத்து என்ன கேட்கிறாருன்னு கேட்டா அவர் இதையும் நுழைச்சு கேட்டிருக்கிறாரு. இன்னொன்னு என்ன கேட்கிறாருன்னா உலகம் பூரா இஸ்லாத்துக்கு ஒரே சட்டம் தானே, இந்திய முஸ்லீம்களுக்கு மட்டும் வேற சட்டமா இருக்குதுங்கிறது அடுத்த அவருடைய கேள்வி. உலகம் பூரா இதே சட்டம் தான், எல்லா நாட்டிலையுமே இதே சட்டம் தான் இருக்குது. முஸ்லீம்களுக்கு உள்ள இதே சட்டம் தான் இருக்குது தவிர ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் கிடையாது. இப்ப தலாக்குன்னு இருக்குது, உலகம் பூரா தலாக்கு இருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம் நாடுகள்லையும் தலாக்கு செய்யற உரிமையை வழங்கி இருக்கிறாங்க. இந்தியாவிலையும் முஸ்லீம்களுக்கு வழங்கி இருக்கு. தலாக்குங்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா அது பேசலாம். தலாக்கு இல்லைன்னு சொன்னா என்னென்ன கேடு ஏற்படும், இஸ்லாம் என்ன சொல்லுது, அது ஒண்ணு கேட்டது தலாக்கு குறிப்பிட்டவர் கேட்டதுனால அதையும் நான் சொல்லி போடுறேன். இப்போ ஒரு பெண்ணை ஒருத்தனுக்கு பிடிக்கல, ஒரு ஆணுக்கு பெண்ணை பிடிக்கல, பெண்ணுக்கு ஆணை பிடிக்கல, இது என்ன செய்யறது? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்ல முடியுமா? பிடிக்கல, வேற ஒரு ஆள் மேல நாட்டம் வந்துருச்சு 2 பேருக்கும். இப்ப என்ன பண்றது? என்ன சேர்த்து வச்சாலும் நடக்காது, பிரிஞ்சுதான் ஆகணும். பிரிகிறதுங்க போது எப்படி பிரிகிறது? கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்டு 3 வருஷம் 4 வருஷம் காத்துக்கிட்டு இருந்து தக்க காரணத்தை சொல்லி நிரூபிச்ச பிறகு அந்த விவாகரத்து கிடைக்கும் எல்லா சமுதாயத்துக்கும். முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி கேட்டா ஆணுக்கு பெண்ணை பிடிக்காட்டாலும் அவங்க டைவர்ஸ் பண்ணிடலாம், பெண்ணுக்கு புருஷனை பிடிக்காட்டாலும் டைவர்ஸ் பண்ணலாம். 2 பேருக்கும் கொடுத்துருக்கு. கோர்ட்டுக்கு போகாமலே நாங்க பண்ணிக்கலாம், மற்றவங்க கோர்ட்டுக்கு போய் பண்ணணும். நாங்க கோர்ட்டுக்கு எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு, விவாகரத்து உரிமை. நீங்க கோர்ட்ல போய் பண்ண, நாங்க கோர்ட்ல போகாம பண்ணிக்கலாம். இதுதான் வித்தியாசம். இதுல என்ன நன்மை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்டுக்கு போய் பண்ண சொல்லும் பொழுது 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். பாப்பான் கோர்ட்டுக்கு போய் 3 வருஷம் அலைஞ்சு இவ்வளவு வேணான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் நடக்குமா? இது கொளுத்துட்டா மண்ணெண்ணெய் ஊத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுன்னு பேப்பர்ல செய்தி வருது. பிடிக்காத பொண்டாட்டியை விட்டு உடனே விலைக்கு தாண்டா கொல்ல மாட்டான். 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வரும்னு அவன் பாப்பான். நாளைக்கு வேற பொண்டாட்டி அவனுக்கு வேணும். பொம்பளை என்ன பண்றா? புருஷனை பிடிக்கல, அவன் என்ன பண்றா? விஷத்தை வச்சு கொடுத்து காலி பண்ணி போடுறான். அல்லது கள்ளக்காதலோடு சேர்ந்து புருஷன் கொலை பேப்பர்ல இப்ப அந்த மாதிரி ஜாஸ்தியா வர ஆரம்பிக்குது. ஏன் இப்படி ஆகுது? நீங்க கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து அலைய வச்சு 4 வருஷம் இழுத்து செலவழிச்சு அது வரைக்கும் அவளுக்குன்னு ஒரு உடல் தேவை இருக்குது, இவன் சரியில்லை, இன்னொருத்தர் தான் அவளுக்கு பிடிச்சிருக்குது, லேசா விவாகரத்துன்னு அவன் ஒரு புருஷன் தள்ளிட்டு போயிருவான், இவன் ஒரு பொண்டாட்டி தள்ளிட்டு போயிருவான். யாருக்கு எந்த கேடும் இல்ல. நீங்க விவாகரத்து போட்டு கஷ்டமாக்கி வச்சீங்கன்னா அவன் இந்த ஸ்டவ் அடித்து சாவுற அந்த கொலைகளை நீங்க எப்படி தடுப்பீங்க? யோசிச்சு பார்க்கணும். விவாகரத்தை கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க, நீங்களும் ஒத்துக்கிறதான் செய்யறீங்க. கோர்ட்ல போய் செய்யணுங்கிறீங்க, நாங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா வேற வேலை செஞ்சிருவான்னு நாங்க பயப்படுறோம். அதனாலதான் அந்த ஸ்டவ் அடித்து சாவுறதுல முஸ்லீம்கள் இருக்கிறது இல்ல. ஸ்டவ் அடித்து ஏன்னா பிடிக்கலன்னா அவன் விவாகரத்து பண்ணிடுற வசதி இருக்கிறதுனால கொல்ல மாட்டேங்கிறான். கள்ளக்காரோட சேர்ந்துட்டு கொள்றதும் ஜாஸ்தியா நடக்கிறது இல்ல. இதுதான் விஷயம். தலாக்குங்கிறது லேசா இருக்கிறது நல்ல. இப்படி சில காரணங்களோட தான் நாங்க அனுமதிச்சிருக்கிறோமே தவிர தப்பு கிடையாது. அவருக்கு அது சம்பந்தமாக உங்களுக்கு அந்த புஸ்தகம் இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதா என்ற தலைப்புல தலாக்கு, பருதா, ஜீவனாம்சம், பலதார மனம் எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு. புஸ்தகம் தருவாங்க உங்களுக்கு ஃப்ரீயா. கொடுத்துங்க அவருக்கு 20
நம்பர் 20. ஐயா இப்படி வந்து நாங்க அடிக்கிறோம். அந்த கிளாரி லைட் காட்டும், வேற ஒண்ணும் இல்லை. என் பெயர் திருக்குறள் துறையரசு, சிவகிரியை சேர்ந்தவன், தமிழாசிரியர். நான் ஒரு இந்து என்ற முறையில் இயற்கையாக அதிகம் இந்து மதத்தை பற்றி படித்திருந்தேன். இஸ்லாம் மதத்தை பற்றி அதிகம் படிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டேன். அதே போன்று கிறிஸ்தவ மதத்தை பற்றியும் நிறைய படித்தேன். இந்த 3 மதங்களையும் ஒப்பிட்டு நூல்கள் இருக்கின்றதா என்று அதிகமாக தேடி அலைந்தேன். இப்ப இஸ்லாத்தை பற்றி உங்கள்கிட்ட புத்தகம் நிறைய இருக்குது, இந்து பற்றி எங்கிட்ட இருக்குது, கிறிஸ்தவரை பற்றி அவங்ககிட்ட இருக்குது. இந்த 3 ஒப்பிட்டு கம்பாரிசன்ல புத்தகங்கள் இருக்குதா என்று நான் ஒரு 2 வருஷமா தேடினேன். எனக்கு சரியான புத்தகங்கள் அமையல. எனவே நானே ஆராய்ச்சி பண்ணி மும்மதமும் சம்மதம் என்ற ஒரு 2 நூல்களை நான் எழுதி வெளியிட்டிருக்கிறேன். அது தமிழ்நாடு அரசினுடைய நூலகத்துறை வாங்கி இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நூலகத்திலும் இந்த புத்தகம் இருக்கும், அதை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக கடினமான கேள்வியை இந்த நேரத்தில் கேட்டு சோதிக்க நான் விரும்பவில்லை. அம்மையார் கேட்டது போல இந்த இலை கேள்விதான். திரும்பவும் இலையை பத்தி பேச வரேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு முறை நான் மேலப்பாளையத்தில் நடந்த இஸ்துமா, உங்களுடைய மாநாடு, முஸ்லிம் நண்பர்கள் அழைத்திருந்தார்கள். அந்த மாநாட்டிற்கு சென்றிருந்தேன். சித்தமல்லியில எப்படிங்க? திருநெல்வேலி சித்தமல்லி இல்ல, மேலப்பாளையத்தில் நடக்கும் போது, அதாவது பக்கத்துல. அப்ப நானும் தொழுகையெல்லாம் நடத்தினேன். அங்க உள்ளதை கூர்மையா கவனிச்சேன். ஏன்னா எனக்கு நூல் எழுதுறதுக்கு செய்திகள் வேணும்னு போயிருந்தேன். அப்ப அவங்க ஆரோக்கியத்திற்கு, பொது சுகாதாரத்திற்கும், தனி மனித ஆரோக்கியத்திற்கும் உங்கள் மதத்தில் மிக மிக நல்ல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றதை நான் கண்கூடாக கண்டேன். இப்ப மலங்கழிப்பதற்கு உடனடியாக ரெடிமேடா அந்த மாநாட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டியது. சிறுநீர் கழிப்பதற்கு கூட ஒரு கோழையை தண்ணீர் கொண்டு சென்றுதான் முடித்து வர வேண்டும். நானும் கூட அன்னைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் செய்ததெல்லாம் பாராட்ட வேண்டிய ஒன்றுதான். இன்னும் எத்தனையோ செய்திகள் இருக்குது. ஒருவர் கட்டி தழுவும் போது அந்த உடலோடு உடல் அணைத்து தழுவுகின்ற பாங்கெல்லாம் நாங்களும் கூட பாராட்ட வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். செய்தி கேள்வி என்னவென்றால், சாப்பிடும் போது ஒரே தட்டில் 4 பேர் 5 பேர் இருந்து சாப்பிடுறீங்க. இந்த அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கு தனியா இலைய போடுறீங்க. ஆனா நாங்க இலை கேட்காவிட்டாலும் நீங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க. அது இல்லைன்னு, நாங்க தான் அதுல இருந்து சாப்பிடணும். அதெல்லாம் கூட ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனா தண்ணீர் குடிக்கும் போது ஒரே கோளையில் எல்லோருமே வாய் வைத்து தண்ணீர் குடிப்பதை நானும் பார்த்தேன். எனக்கும் தண்ணீர் தாகம் அதிகமா இருந்தது. அத பொதுவாக உங்களுடைய நிகழ்ச்சிகள்ல மாமிசம் தான் அதிகமா உணவாக பயன்படுகிறது. இந்த மாமிசம் சாப்பிட்ட பிறகு அந்த வாயோட தண்ணீரை வாய் வச்சு குடிக்கும் பொழுது அது ஆரோக்கியத்திற்கு சற்று குறைவாக இருக்கலாம் போன்று இந்த நூல்ல கூட நான் எழுதியிருக்கேன், தோன்றுகிறது. நீங்க ஆரோக்கியத்தை பற்றி அதிகம் சொல்லுங்க. அதுக்கு கூட நீங்க கருத்து சொல்லலாம். நட்புறவுக்காக கூட இருந்து சாப்பிடுவது அப்படின்லாம் சொல்லலாம். இது முகமது நபியே சொல்லியிருக்காரா? அதாவது ஒரே கோளையில எல்லாருமே வாய் வச்சு குடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா? இல்ல நடைமுறையில் வந்ததா? அப்படி ஒரு பழக்கங்கள் இருந்தாலும் அது கூட ஆரோக்கியத்தை கருதி நீங்கள் அந்த பழக்கத்தை சற்று மாற்றலாமே என்று நான் விரும்புகின்றேன். ஐயா, அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேசட் மாத்துறாங்க. கேசட் முடிஞ்சிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. பைபிள்ல கேள்வி கேட்டவர் யாருமா? சரி, சரி. உங்க கேள்விக்கு முன்னாடி அந்த பைபிள் ஒருத்தர் கேட்டார்ல, அந்த டெக்ஸ்ட மட்டும் படிச்சிடுறேன், படிச்சுட்டு மட்டும் தந்துடுறேன். மத்தேயு பைபிள், இது மத்தேயு 15:22 அதுல உள்ள வாசகத்தை அப்படி படிக்கிறேன். அப்பொழுது
அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அதற்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், யாரு? இயேசு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். ஆனா அப்படின்னாச்சு. அடுத்தது அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அதற்கு அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இது பைபிள் உள்ளது, மத்தேயுல உள்ளது. அவர்கிட்ட அந்த டெக்ஸ்டை எடுத்து கொடுத்துட்டேன், படிச்சுட்டேன். எதுக்குன்னு கேட்டா, அவர் இஸ்ரவேல் சமுதாயம் மட்டும் என் பின்னாடி வரணும்ட்டார். இவங்க தப்பா வாசிட்டார். உள்ள வாசிக்கணும். எது வரைக்கும் வாசிச்சுறீங்க? அதான் என்றார். அந்த அதிகாரத்துக்குள்ள வாசிக்கிறேன் பாருங்களேன். அதான் வரிசை நம்பர்லயே வாசிக்கிறேன். 22 நம்பர் 15-22. அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். 22. 23வது வசனம், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். 23. 24, அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். 25, அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். 25. 26, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். 27, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, அதில் ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். 27. 28, அதற்கு இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமானான். இதுதான் சொல்ல சொல்றாரு அவரு. எதனை சொல்ல சொல்றீங்க? இந்த பாயிண்ட்காக, இந்த பாயிண்ட்காக தானே? சரி, இந்த பாயிண்ட் நானே சொல்லிடுறேன். அதாவது, உனக்கு நான் வந்த ஆள் இல்ல, நாய் பிள்ளைக்கு போற நாய் திங்கிற மாதிரி தின்னுட்டு போ, அதானே தவிர அதுல வந்து ஒரு கண்ணியமோ ஒரு கௌரவமோ கொடுத்து கூப்பிடல. எதுக்குமா போயிருக்காங்க? எதுக்கு போனாங்க? எதுக்கு போனான்னு சொல்லுங்க. இப்படி சொல்லலாமான்ற சர்ச்சைக்கெல்லாம் போயிடப்போம். அந்த பாயிண்ட்ல முதல்ல அவருக்கு அம்மா கேக்குறாங்க, அப்புறம் அது அவருக்கு ஒன்னும் ஆன்சர் பண்ணல. மறுபடியும் நாய்ங்க அளவுக்கு பேசுறாரு, உண்மைதான் பேசுறாரு, அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணல. கடைசி என்ன நடந்துச்சு? கடைசி அந்த மகள் சுகம் பெற்று போனா. அவர் நாயும் திட்டுவா இருந்தா சுகம் பெற்றுக்க வேண்டிய அவசியம் இல்ல, சுகத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, அந்த நாயின்னு ஏன் சொன்னார் இயேசு? அப்படி விமர்சிக்கல. நாயின்னு ஏன் சொன்னது உண்மைதான். அவர் ஏன் சொல்லலன்னு சொன்னது உண்மைதான். ஏன் நாயின்னு சொன்னார் என்பதை விளக்கம் கொடுக்க முடியும். கொடுக்கட்டுமா? அது வேணாம். நம்ம வந்து அவர் ஏன் நாயின்னு சொன்னாரு நான் போகல. நான் சொல்ல வருவது என்னன்னு கேட்டா, நான் அனுப்பப்பட்டது இஸ்ரவேலுக்கு தான், வேற ஆளுக்கு கிடையாது. அவர் கொள்கை கோட்பாடுலாம் இஸ்ரவேலுக்கு தான். இந்த குணப்படுத்துறது இருக்கு பாருங்க, உடம்பு சரியில்லாத குணப்படுத்துறது, அதை வேணா வாங்கிட்டு போ. நான் பிள்ளைக்கு போடுற எலும்பு தின்ற மாதிரி தின்னுட்டு போ, நான் இதுங்கிற மாதிரி அவ்வளவுதான் செய்ய முடியுமே தான் சொன்னாரே தவிர தான் வழிகாட்ட வந்தேன்னு அப்பவும் சொல்லல. நீங்க சொல்ல வழிகாட்ட வந்தேன்னு பைபிள்ல 1000 சொல்லப்பட்டிருக்கு. நானே உலகின் ஒளி, உலக மக்களுக்கெல்லாம் வந்தேன்னு ஒரு எடுத்துக்காட்டுங்க. நானே உலகின் ஒளி, என்னை உலக மக்களுக்கெல்லாம் வந்தேன்னு பைபிள்ல சொன்னாங்க. பைபிள் சொல்லப்படுற விஷயமே அதானே. அப்படி சொல்லல. நானே உலகின் ஒளி சொல்லிருக்கா, என்னை பென்சில் சொல்லிருக்கா, வழிகாட்ட வந்தேன்னு இருக்காரு. என்னை பென்சில் சொல்லிருக்கா, என்னை பென்சில் சொல்லிருக்கா பைபிள்ல சொல்லப்படுறா. பென்சில் உலக மக்களே என்னை பென்சில் இருக்கா சொல்றீங்க. பைபிள் பேசினாலும் பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். அப்ப இது மாத்தி சொல்றாரு அவரே. அப்ப பைபிள் சொல்ல இல்ல, அவரே மாத்தி சொல்றாரு. இந்த விஷயம் சொல்லப்பட்ட இடம் என்ன, அதான் முக்கியம். இந்த விஷயம் ஏன் சொன்னாரு, இந்த விஷயம் தான் முக்கியம். அனுப்பப்பட்டவர் பண்ணை நாய் என்று சொன்னதுக்கான என்ன காரணம்? தெளிவா விளக்கம் சொல்ல வேணாம். இஸ்ரேலுக்கு தான் அனுப்பப்பட்டேன் என்பது எனக்கு வேணும். அந்த இடத்துல இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டான் இருக்கு, அவ்வளவுதான்.
சரியா தவறா இல்ல அந்த இடத்துல தான். இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா நான் தென்காசிக்கு அனுப்பப்பட்டேன்னு இந்த இடத்துல நீங்க சொல்லலாம். தென்காசிக்கு அனுப்பப்பட்டேன்னா ஆமா நீங்க வந்து உங்க ஊர் எது? இஸ்லாம் ஒரு இனிய உங்க ஊர் எது? இங்க ஆயிரப்பேரி. தென்காசி அனுப்பப்பட்ட நான் வந்து என்ன ஊர் சொன்னீங்க? ஆயிரப்பேரி. ஆயுதப்பேட்டையில கேட்கறாங்க நான் சொல்றேன்ல, அப்படி சொல்ல வேண்டிய அவரு அப்படி கிடையாது. அனுப்பப்பட்ட ஆளா இருந்தாலும் விஷயத்தை கேட்கும்போது எல்லாரும் நம்ம சொல்லணும் மாட்டேங்கிறாருலங்க. இல்ல அந்த இடத்துக்கு வந்து சுகம் கொடுக்கறதுக்காண்டி அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டாரு. அதான் அவ்வளவுதான். அதுக்காண்டி நான் உலகத்துல வந்தேன். இஸ்ரேல் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டிருக்கேங்கிறாரு. ஒரு சரியான பாதையில போன ஒரு இஸ்ரேல் வீணா போச்சு, அவங்களை சரிப்படுத்துறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நீ ஏன் இடையில வந்து குறுக்க வர்ற? நான் என்னுடைய வேற வேலைன்னு அர்த்தம் அதுக்கு. அதான் சொன்னார். அப்படி சொல்லப்பட்டிருந்தா அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. உதவி பண்ணாரு. அந்த பெண்ணுக்கு உதவி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? உதவி பண்ண அதாவது குணப்படுத்துறது வேற, வழிகாட்டுறது வேற. இப்ப வர்றங்க ஒரு முஸ்லீம் ஓதி பாப்பாரு, இந்துவும் ஓதி பாப்பாரு, வழிகாட்டுவாரா? ஒரு வழிகாட்டுறது யார் காட்டுவாரு? முஸ்லீமுக்கு தான் வழிகாட்டுவாரு. ஒரு முஸ்லீம் மதகுரு இருக்காரு, ஒரு இந்து வந்தாருன்னா ஓதி பாப்பாரு, தண்ணி ஊதி கொடுப்பாரு, குடிச்சிட்டு போயிடும், குணமாயிரும். வழிகாட்டுறதுங்கிறது வேற. வழிகாட்டுறது மாட்டேன்ட்டாரு, குணப்படுத்திருக்கிறார். குணப்படுத்த அதை நான் மறுக்கிறேன். இது ரெண்டு மதங்களுக்குள்ள இது. இன்ஷா அல்லாஹ் நீங்க தனிப்பட்ட முறையில் கேளுங்க. ஏன்னா இத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அதெல்லாம் ஐயா கேட்டதுல வந்து அந்த தண்ணிய வாய் வச்சு குடிக்கிறாங்க இல்லையா, அது இஸ்லாம் சொன்னதா நடைமுறையில் வந்ததான்னு கேட்கிறாங்க. குர்ஆன்லயோ நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலையோ இப்படி எந்த உத்தரவும் இல்லை. வழங்கிக்கணும். ஒருவர் வாய் வச்சு குடிச்சத அடுத்தவர் குடிங்கள் என்று எந்த ஒரு கட்டளையும் கிடையாது. விரும்பி குடித்தார்களே ஆனால் அதை இஸ்லாம் தடுக்கவும் செய்யாது. இன்னது செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை செய்யப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து கொண்டு இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்குது. நீங்கள் ஒன்று சேர்ந்தோ தனித்தோ உண்ணுவதோ பருகுவதோ குற்றமில்லை. உங்கள் மீது பொதுவான ஒரு அனுமதியில தான் இருக்குதே தவிர இஸ்லாத்தினுடைய ஆர்டர் கிடையாது. ப்ராஃபட் அவங்க ஒரு இடத்துல இப்படி சொன்னது கிடையாது. குர்ஆன்ல ஒரு வசனத்திலையும் ஒருத்தர் குடிச்சதை வாங்கி அடுத்தவர்கள் வாய் வச்சு குடிங்கன்னு சொன்னது கிடையாது. ஆனால் நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா, இது வந்து தீண்டாமை கடைபிடிக்கிற உலகமா இருக்குது, அதை உடைக்கணும்னு சொன்னா கொஞ்சம் ஒரு மத்தவங்க வெறுத்து அருவருப்பா இருந்தாலும் சரி, நீ வாய் வச்சுதான் நான் குடிப்பேங்கிற அளவுக்கு போனா தான் இந்த தீண்டாமை ஒழியும் என்பதற்காக வேண்டி அதுக்கு ஒரு விலை கொஞ்சம் பார்க்க அருவருப்பா கூட தெரியும். இப்படி எல்லாம் போன காரணத்தினாலதான் ஒரு வரையில நாங்க நின்றுட்டு இருக்கோம் தொழுகையில. ஒரு 5 பேர் சாப்பிடும் பொழுது பக்கத்துல வந்து நிக்கிறத நான் வெறுப்பனா, என்னை தொடுவதை நான் வெறுப்பனா? அப்ப தீண்டாமை அடியோடு வேரோடு இந்த நாட்டில் இஸ்லாம் ஒழிச்சு கட்டி இருக்குன்னு சொன்னா அதுக்கு இந்த நடைமுறைகள் தான் ஒரு காரணமா இருந்துச்சு. அதான் காரணம், நடைமுறை தானா. 21 ஐயா. என் பேர் செல்லப்பா, ஒர்க்ஷாப் மெக்கானிக்கா இருக்கேன். கடவுள் பேரால உலகத்தில் நடக்கிற சண்டைகளை பார்க்கும்போது கடவுள் நம்பிக்கை இல்லாம வாழ்றதுதான் நல்லது அப்படிங்கிற முடிவுக்கு நான் இப்ப வந்திருக்கேன். ஏன்னா இந்துக்களும் கடவுளை பார்க்கல, நீங்களும் பார்க்கல, கிறிஸ்தவம் யாருமே பார்க்கல. பார்க்காத கடவுளுக்காக நம்ம சண்டை போட்டு போறதை விட கடவுள் நம்பிக்கையாம வாழ்றது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி உங்களோட அபிப்பிராயம்? அது நீங்க நல்லதுன்னு தீர்மானிச்சா அதை வந்து நம்ம அபிப்பிராயம் சொல்ல முடியாதுல்ல, அது சொல்ல முடியாது. ஆனா இந்த காரணத்துக்கு சொன்னீங்கன்னா அது நல்லது இல்லை. ஏன்னு கேட்டா சண்டை வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க சண்டை பிடிக்கலையா? கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாட்டுல சண்டை நடக்குதா இல்லையா? இருக்குது. இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு திராவிடர் கழகத்துக்குள்ள 2 குரூப்பா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு 2 பேரும் கடவுள் இல்லைங்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு சண்டை தீர்ந்துருச்சானா தீர மாட்டேங்குது, அப்பவும் தீராது. இப்ப கம்யூனிஸ்ட் நாடுகள்ல வந்து 2 அணியா பிரிஞ்சு ரஷ்யா ஓட்டு கம்யூனிஸ்ட் வெடிவிட்டு வந்துடலையா? அடிச்சுக்கிட்டு தானே செஞ்சாங்க. என் தியானன்மன் சதுக்கத்துல வந்து சுட்டு தள்ளினாங்களா மக்களை எல்லாம்? அது வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு தானே சீனாவுல தியானன்மன் சதுக்கத்துல சுட்டு தள்ளினாங்க. அப்ப கடவுள் நம்பிக்கைக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய ரஷ்யா தானே ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க, அந்த மக்களுடைய உரிமையை பறிச்சாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டாங்க, இன்னொரு நாட்டுல போய் தலையிட்டு அந்த நாட்டை போய் பறிச்சாங்க. அது அநியாயம் இல்லையா? அப்ப இவன் செய்யறான் அவனும் செய்யறான். நீங்க சண்டைய காரணம் காட்டிட்டு போவாதீங்க. சண்டை வர்றது காரணம் வந்து நம்ம மதங்களை சரியா புரிஞ்சுக்கிறதுனால வருதே தவிர, நீங்க நாத்தியமா கடவுளை இல்லைன்னு போனா சண்டை தீரும்னு கேரண்டி கொடுங்க. ஆவலன்னு உதாரணங்களை காட்டுங்க, நான் ஒத்துக்குருவேன். கண்டிப்பா கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்க ஊர்ல ஒரு இயக்கம் இருந்தால் 4 இயக்கம் இருக்கும். அதுல இவர் அந்த அணி, இவர் அந்த அணி, இவர் இந்த அணி என்று இருப்பார்கள். சண்டை எப்படி நீ தவிர்ப்பீங்க? மதத்துல வர்ற சண்டை மாதிரி அவங்கள்ட்ட வருது. சரி,
அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை தானே சரி. அப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை ஒரு பக்கம் வருது, கடவுள் இல்லைங்கிற ஆளுக்கு கடவுள் இருக்குங்கிற ஆளுக்கு மத்தியில சண்டை வருமே. அப்ப அதுவும் சரியில்லைன்னு மூணாவது ஒண்ணு போக முடியுமா? சண்டைய காரணமா காட்டக்கூடாது. சண்டை சரியா புரியாதனால நாம் ஒழுங்கா புரிந்து கொண்டால் சண்டை வராது. நான் சொன்னேன்ல, உங்க இதை நான் அங்கீகரிக்கிறேன், இதை நீங்க செஞ்சு நீங்க ஏத்துக்கிட்டு போங்கன்னா சண்டை வராது. நீங்க இலையை தான் விரும்புறீங்க, நான் இலையை தந்துட்டு சண்டை வராது. தட்டலாம் சாப்பிடணும்னா சண்டை வரும். இதான் காரணம். அது புரிஞ்சுக்கிறோம் கரெக்டா, அவ்வளவுதான். 22. என் பேர் ஆறுமுகம் சார். மதுரை சொந்த ஊர். இங்க விடையாறுல இருக்கேன். டீக்கர்ல வேலை செய்யறேன் சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைக்கு போக முடியாது. அதனால வாரத்துல ஒரு நாளாவது இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகைன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு நாளாவது புண்ணியத்தை தேடிக்கிறேன்ட்டு போவாரு. அந்த சிறப்பு தொழுகையுடைய சிறப்பு அம்சம் என்ன, அது கொஞ்சம் தெளிவா சொல்லு. அதாவது ஒரு முஸ்லீம் சொல்லவன் தினமும் 5 முறை கடவுளை பிரேயர் பண்ணணும். 5 தடவை. 5 தடவை பண்ண சொல்வதற்கு காரணம் என்ன? கடவுளுக்கு இது தேவைங்கிறது கிடையாது. நம்ம தொழுதா என்ன தொழுவாட்டின்னு அவருக்கும் ஆகப்படுறது இல்ல. மனிதன் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள்ல மூழ்கும் பொழுது நிறைய தப்பு செஞ்சிடறான். அப்ப ஒரு கடவுள் பயத்தை அடிக்கடி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி பள்ளியாசலுக்கு போய் தொழுதவுடனே கடவுள் பயம் வந்துடும். ஒரு 3 மணி நேரத்துல தாங்கும். அப்புறமேல சினிமா அப்படி போஸ்டர் பேப்பருக்கு போறே அதெல்லாம் பார்த்தோம்னா மறுபடியும் மாறிடுவான். மறுபடியும் ஒரு போய் சார்ஜ் ஏற்றிட்டு வந்தா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒழுங்கா இருப்பான். அப்படி இருந்தா வியாபாரத்தை கரெக்டா நடத்துவான், கொடுக்கல் வாங்கல கரெக்டா நடத்துவான். இன்னும் அடிக்க நம்ம மறந்துடும். என்ன, நம்மளுடைய கவனத்தை திருப்பக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கிறது. ஏன்னா நீங்க கோயிலுக்கு போகும்போது இருக்கக்கூடிய பக்தி வெளியே வந்து உங்களுக்கு நீங்களே கணக்கு பண்ணி பார்க்கலாம். கோயில்ல இருக்கும்போது இருக்கிற பக்தி வெளியே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல சார்ஜ் டவுன் ஆயிருக்கு. சீக்கிரம் சார்ஜ் இறங்கக்கூடியது பக்தி தாங்க. அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா 5 நேரம் போய் செஞ்சீங்கன்னா அந்த கடவுள் இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் உனக்கு அதிகப்படும், வாழ்க்கை கரெக்டா அமையும் என்று சொல்லி இருக்குது. அதுல குறைஞ்சபட்சமாக வாரத்துல ஒரு நாள் தொழுகையை கூடுதலாக வலியுறுத்திருக்கு இஸ்லாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துல ஒன்று கூடி செய்யணும்னு சொல்லி இருக்கே தவிர அதுக்கு கூடுதலான பெரிய நன்மைகள்லாம் இருக்குன்னு சொல்லு. மார்க்க ரீதியா கடவுள்கிட்ட பெரிய புண்ணியம் இருக்கு. ஒரு வாரத்திலிருந்து மறுவாரம் வரைக்கும் செய்யக்கூடிய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் அதுக்கு இருக்கிறது. ஆனால் அது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தொழுகை மாதிரி தான் மற்ற தொழுகைகளும் கடமை. அதை மட்டும் தொழுதுட்டு சொல்ல மாட்டேன்னா ஒரு பூரணமான முஸ்லீம் ஆகல. அதான் அதுல உள்ளது. 23 அவர் தான் 23 இல்ல 22. என்னுடைய சொந்த ஊரு புளியங்குடி பக்கம் ஐயாபுரம். என்னுடைய பேரு ஜேம்ஸ். நான் ஒரு கிறிஸ்தவன். இப்ப நான் கேட்கிற கேள்வி, இப்ப இருக்கிற எரிசலை பட்டணம் யாருக்கும் சொந்தம்? பேப்பர்ல நேற்று வரைக்கும் வந்திருக்கு. இந்த வரைக்கும் மண்ணு நடக்கு. இந்த மண்ணு ஏன் வந்துச்சு? அந்த இடம் யாரு வாங்கினது? அது யாரு கட்டுனது? இப்ப அது 2 பேரும் மல்லுகிறாங்க. அதனுடைய விளக்கம் கொடுக்கணும். அதாவது பாலஸ்தீன பூமி இருக்கு பாருங்க, இஸ்ரேல், அது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அது யாருக்கு சொந்தம்?